இறைவனுடைய கருணையினாலே நேற்றைய தினத்தில் 35வது தலம் நிறைவடைந்தது. திருநெல்வேலி என்று சொல்லக்கூடிய தலம், தாமிர சபை என்று சொல்லக்கூடிய சபை. அந்த சபையினுடைய சிறப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல என்ன ஒன்னே ஒண்ணுன்னா, சரிகம பதனி அப்படின்னு சொல்லக்கூடிய கல் என்று சொல்லக்கூடியது அந்த தலத்தில் உண்டு. ஒரு கல்லை எடுத்தோ இல்லை ஒரு சும்மா கையில் அப்படி தட்டினீங்கனாவே அந்த சப்த சுரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வரக்கூடிய ஒரு தலம் அந்த நெல்லையப்பர் தலம். அந்த நெல்லையப்பரை நேற்றைய தினத்தில் ரொம்ப அருமையான முறையில் தரிசனம் பண்ணியிருக்கோம். எல்லாரும் ரொம்ப அருமையான முறையில் தரிசனம் பண்ணும். அந்த நெல் காத்தவர், நெல்லுக்கு வேலி போட்டு காத்ததனால திரு என்கின்ற அடைமொழியோடு சேர்த்து திருநல் வேலி என்கின்ற நாமம் வந்தது. நெல்லையப்பர் என்பது அவருடைய பெயர். வேணுபுரீஸ்வரர் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்புக்கு உரிய பெருமானை நேற்றைய தினத்தில் நாம தரிசனத்தை முடிச்சிட்டோம். அதற்கு பிறகு இன்றைய தினம் திருவெண்காடு, ரொம்ப அற்புதமான தலம், ரொம்ப சிறப்புக்குரிய தலம். புத பகவான் என்று சொல்லக்கூடியவர் அந்த தலத்தில் இருந்து அருள்பாலிக்கின்றார். நவகிரக தலம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல திருவெண்காடு புத தலமாக விளங்குகிறது. இந்த சூரியனார் கோயில் கும்பகோணத்தை சுத்தி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 தலங்கள் இருக்கும் இல்லையா? அந்த 9 தலங்கள்ல திருவெண்காடு புத தலமாக விளங்குகிறது. சரி, அவ்வளவுதானா அந்த தலத்துக்கு சிறப்பு? ஒரு கேள்வி வரும் இல்லையா? காசியம் பதியில் கேதார்நாத் அப்படின்னு சொல்லக்கூடிய தலத்துல பார்த்தீங்கன்னா அங்கு மகாவிஷ்ணுனுடைய பாதம் இருக்கும். அந்த பாதத்தை வச்சுதான் அங்க திதி கொடுப்பாங்க. அந்த பாதத்தினுடைய திருவடியை சாட்சி வச்சுதான் திதி கொடுப்பாங்க. அதே மாதிரி உலகத்தில் வேற எந்த இடத்திலும் இந்த பாதத்தை பார்க்க முடியாது. ருத்ரர் என்று சொல்லக்கூடிய உருத்திரருடைய பாதம் இந்த திருவெண்காட்டு தலத்தில் உள்ளது. அந்த பாதத்தை வைத்துதான் என்ன பண்ணுவாங்க, மூதாதையர்களுக்கு திதி கொடுப்பாங்க அந்த தலத்தில். சரி, அப்படி மூதாதையர்களுக்கு திதி கொடுத்தோமே ஆனால் என்ன சிறப்பு? 21 தலைமுறையில நம்ம எல்லாம் விட்டுட்டு இருந்தா, யாரையாவது சொல்லாம விட்டுருந்தா, யாராவது பாவம் செய்து விட்டுருந்தா, இப்போ நம்ம அப்பா இருக்கார், அப்பா தாத்தாவுக்கு திதி கொடுத்தாரா தெரியாது, தாத்தா அவங்க அப்பாவுக்கு திதி கொடுத்தாரா தெரியாது. இப்ப அப்படி போயிட்டே இருக்கோம் இல்லையா? அப்படி திதி கொடுக்காமல் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியத்தை சரியாக செய்யாமல் இருந்தால் இந்த திருவெண்காட்டு தலத்தில் போய் அந்த ருத்ரர் என்று சொல்லக்கூடிய உருத்திரருடைய பாதத்தை சாட்சி வச்சு அவர்களுக்கு மூதாதையர்களுக்கு திதி கொடுத்தீங்கன்னா 21 தலைமுறை திதி கொடுத்ததனுடைய புண்ணியத்தை பெறக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த தலத்துக்கு உண்டு. சரி, இவ்வளவுதான் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த தலத்தில் திதி கொடுத்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா யாகம் வளர்த்தால் ரொம்ப சிறப்பு. எது? அந்த ருத்ரருடைய பாதத்துக்கு பக்கத்துல வச்சு யாகம் வளர்த்த 21 தலைமுறை செய்த பாவம் விலகும். எத்தனை தலைமுறை? 21 தலைமுறை செய்த பாவம் விலகும். அப்போ அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைக்குது. முதல்ல அங்க இருக்கக்கூடிய அம்பாளுடைய பெயர் என்ன, அந்த பீடத்தினுடைய பெயர் என்ன, அந்த தலம் என்று சொல்லக்கூடியது நமக்கெல்லாம் கும்பகோணத்துக்கு பக்கத்துல, தஞ்சாவூர் பக்கத்துல திருவெண்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய தலம். அந்த திருவெண்காடுனாவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஏன்னா நிறைய பேர் அந்த நவகிரக கோயில் போயிருப்பீங்க. அதனால திருவெண்காடு தலம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்ல போனோன்னா பூம்புகார் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டினத்தார் அவதாரம் செய்தார் இல்லையா? அந்த பூம்புகாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த திருவெண்காடு அப்படின்னு சொல்லக்கூடியது. பட்டினத்தாருக்கு பேர் என்ன? அப்பம்மா வச்ச பேரு. பட்டினத்தாருக்கு அப்பம்மா வச்ச பேர் என்னது? திருவெண்காடர்னு பேரு. என்ன பேரு? திருவெண்காடர்னு பேரு. அதே மாதிரி சிறுதொண்ட நாயனாரனுடைய மனைவியினுடைய பேர் என்ன?
திருவெண்காட்டு நங்கைன்னு பேரு. என்ன பேரு? திருவெண்காட்டு நங்கை என்பது பெயர். எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், என்னென்னலாம் சரித்திரத்துல எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. பிரம்ம வித்யா என்பது அம்பாளுடைய திருநாமம். அம்பாளுடைய திருநாமம் பிரம்ம வித்யா என்பது அம்பாளுடைய திருநாமம். அங்கு பிரணவ பீடம் என்று சொல்லுவாங்க. என்ன பீடம்? பிரணவ பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பிரணவ பீடம் அப்படின்னா சரி, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம எல்லாம் சிந்திக்கணும். பிரணவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓங்கார சொரூபம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஓங்கார சொரூபமாக இருக்கக்கூடியது நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? இந்த பிரணவத்தினுடைய பொருள் நமக்கு தெரியலன்னா கூட இந்த தலத்துக்கு போனா நமக்கு பொருள் விளங்குமா. அப்பேற்பட்ட ஒரு பீடம் என்பது இந்த பீடம். சரி, இந்த பீடத்துல என்னென்ன திருவிளையாடல் நடந்தது அது முதல்ல தெரிஞ்சுப்போம். மருத்துவன் என்று சொல்லக்கூடிய மகா மருத்துவன் ஒருவன், அவன் அசுரன். அவன் சிவபெருமானை வேண்டி பல ஆண்டு காலம் கடலுக்கு நடுவில் போய் ஒரு காலை மடக்கி ஒரு காலை ஊன்றிக்கொண்டு மூச்சை அடக்கி சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. சிவபெருமான வேண்டி அவன் தவம் இருந்தான். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குய்ப்பதும் வேதம் நான்கின மெய்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே. தவம் என்பது என்ன தெரியுமா? சொற்பொழிவாளர் மட்டும் சேர்ல உட்கார்ந்துட்டு நீங்கள்லாம் காலை மடக்கி போட்டு 1.5 மணி நேரம் இப்படியும் அப்படியும் அசையாம உங்களை உட்கார வச்சு நம்ம ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்தின் மூலியமாக உட்கார வச்சு அதை நீங்கள்லாம் உட்கார்ந்து ரசிச்சு காலை மடக்கி எப்படா முடிப்போன்னு வாய் வழியா திட்டாம மனசுக்குள்ளேயே திட்டி அப்படியெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க இல்லையா? நான் சும்மா பேச்சுக்கு சொல்றேன். எப்படா 7 மணி ஆவோன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க இல்லையா? இதுதான் தவம் கலியுகத்தில். காட்டுக்கு போய் உடம்பை சூடாக்கி கடல்ல போய் நடுவுல உட்கார்ந்து உடம்பை சூடாக்கி இறைவனுடைய நாமத்தை சொல்லுவது மட்டும்தான் தவம்னு அர்த்தம் இல்லை. கலியுகத்தில் ஆலயத்தில் வந்து இந்த கம்ப்யூட்டர் யுகம் கலியுகம் உள்ளங்கை அளவு இருக்கக்கூடிய செல்போன் கையில வச்சுண்டு அதுலயே எல்லாம் பார்த்துக்கலாமே, எதுக்கு நாம போய் அங்க உட்கார்ந்துட்டு இருப்பானேன்னு நினைக்காம இந்த கோயிலுக்குள்ளர வந்து இவ்வளவு பேர் உட்கார்ந்து கேட்கறீங்க பத்திய, இதுதான் நீங்க அனைவரும் செய்யக்கூடிய தவம். இந்த 1.5 மணி நேரம் நீங்க செய்யக்கூடிய தவம். அதுக்கு இந்த மார்கழி மாசத்துக்கும் ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்துக்கும் மிகப்பெரிய நன்றி கடன் அப்படின்னு சொல்லக்கூடியதை நாம் எல்லாம் பட்டிருக்கிறோம். அந்த ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்துக்காக நீங்களே ஒரு நல்ல ஓங்கி ஒரு கை தட்டிக்குங்க. என்ன கேட்டா, தவம் என்பது நிறைய பேர் என்ன நினைக்கிறா, காட்டுக்கு போய் உடம்ப சூடாக்கி மேல் நாக்கு வழியா அமுதத்தை எடுத்து உள்நாக்கு வழியா சாப்பிட்றதுக்கு பேர் மட்டும்தான் தவம்னு அர்த்தம் இல்லை. யாரெல்லாம் இந்த கலியுகத்துல உட்கார்ந்து இதை கேட்கறமே அது மிகப்பெரிய பாக்கியம். அட நாளைக்கு 7 மணிக்கு எப்படியும் IRISல மகாலிங்கம் போட்டுற போறாருன்னு நினைக்காம எப்படியும் நேர்ல உட்கார்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பத்தியா, அதுதான் தவம். ஏன்னா தவத்திற்கு எத்தனையோ தவம் இருந்தாலும் கூட நாம இப்ப செய்யக்கூடியது தவம். இந்த 1.5 மணி நேரம் நீங்க எல்லாம் தவம் இருக்கிறீங்க இன்னைக்கு. அந்த 1.5 மணி நேரத்திற்குரிய ஒரு சிறப்பு என்னன்னா, இப்ப இந்த மருத்துவன் மகா மருத்துவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரக்கனவன், குணங்கள்ல அரக்க குணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் நம்ம கிட்ட எல்லார்கிட்டையுமே. அந்த அரக்கன் என்று சொல்லக்கூடியவன் நேர தவம் பண்றா. கடல்ல போய் ஒரு காலை மடக்கி ஒரு காலை ஊன்றிக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு நீர்ல எவ்வளவு நேரம் மூச்சு அடக்க முடியும்ன்றீங்க? தண்ணிக்குள்ள எல்லாராலையும் நீச்சல் தெரிஞ்சவங்களால கூட எவ்வளவு நேரம் மூச்சு அடக்க முடியும்? ஒரு 5 நிமிஷம். ரொம்ப பயிற்சி பண்ணவங்களா இருந்தா ஒரு 7 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் அவ்வளவுதான் முடியும். அதுக்கு மேல முடியறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ அவன் பல ஆண்டு காலம் மூச்சை அடக்கி தவம் பண்றான். இறைவன் காட்சி கொடுத்தா பார்ப்பேன், இல்லைன்னா அந்த தண்ணியிலேயே நான் மறைந்து போகிறேன். இறைவன் பார்த்தார், இவன் என்ன நம்மளை விடமாட்டான் போல இருக்கேன்னு காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்த அடுத்த வினாடி பார்த்தார், சரி அப்பா என்ன வேண்டும்? சுவாமி, உங்க கையில் இருக்கக்கூடிய சூலாயுதம் வேண்டும்.
இந்த சூலாயுதத்தை கையில் வைத்துக் கொண்டு நான் யுத்தம் செய்வேனே, ஆனால் என்னை எதிர்த்து யுத்தம் செய்யறவங்க எல்லாம் தோல்வி அடைய வேண்டும். என்னை எதிர்த்து யார் யுத்தம் பண்ணாலும் தோல்வி அடையணும். சரி, அப்படியா, தோல்வி அடையணும்னு அவரை என்ன பண்றது, மூச்சடைக்கு தவம் பண்ணியிருக்கிறான். கேட்ட வரத்தை கொடுத்தே ஆகணும். வந்து காட்சி தவம் பண்றது என்ன விஷயம்னா, தவம் பண்ணலாம். அந்த தவத்துக்கு இறைவன் அங்க காட்சி கொடுத்துட்டாருன்னா, அந்த தவம் யார் செய்கிறாரோ அவர் என்ன வரம் கேட்டாலும் இறைவன் கொடுத்துடணும். அதான் இறைவனுடைய தன்மை. என்ன கேட்டாலும் கொடுக்கணும். அதுவும் சிவபெருமான் சாதாரணமா வரமாட்டார். அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவோமோ, கஷ்டம்லாம் பட வேண்டாம். சிவபுராணம்னு ஒரு புராணம் இருக்குல்ல, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி நேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. அந்த சிவபுராணத்தை தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்க பிராணன் பிரிவதற்குள்ளர ஒரு முறையாவது சிவபெருமான் காட்சி கொடுப்பார். இது சத்தியமான வாக்கு. இதுல இருந்து எந்த மாற்றமும் கிடையாது. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. திருவாசகத்தில் ஒரு பகுதி சிவபுராணம். அந்த சிவபுராணத்தை மனதார இறைவனை காணணும் அப்படின்னு நினைச்சு நீங்க எல்லாம் பாராயணம் பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷம். சிவபுராணம் இந்த அர்த்தஜாம பூஜையை சுவாமி வலம் வரும் பொழுது நீங்க எல்லாம் பாராயணம் பண்ணிட்டு போகும்போது எனக்கு கேட்கும் பொழுது அவ்வளோ இன்பமா இருக்கும். நிகழ்ச்சி முடிச்ச உடனே பிரசாதத்துக்கு போகாம எல்லாரும் இறைவன் பின்னாடி போறீங்களா, அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த சிவபுராணத்தை பாடிக்கிட்டே போறீங்களா, அது எவ்வளவு பெரிய விஷயம். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நாம சிவபுராணம் படிக்கலான்னு படிச்சுட்டே போறீங்களே, அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த இறைவன் கேட்க 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 அவ்வளவு சுகமாக இருக்குமா அந்த இறைவனுக்கு. அப்பேற்பட்ட சிவபுராணம் படிச்சா இறைவன் காட்சி கொடுப்பார். நீங்கெல்லாம் தவம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன பண்ணணும், சிவபுராணம் படிக்கணும், திருவாசகம் படிக்கணும். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். இறைவனே திருவாசகத்துக்கு உருகியவர் தானே, இல்லையா? நாம் எல்லாம் சாதாரணமானவர்கள், ஆனா இறைவன் அதுக்கு உருகுவார. அதனால சிவபுராணம் எல்லாரும் படிக்க கத்துக்கங்க. அப்படி படிக்க தெரியலன்னா போட்டு 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 கேட்கவாவது செய்யுங்க. வீட்டுக்குள்ளர கூட வந்து கண்டதை போட்டுட்டு சில பேர் பார்த்துட்டு இருக்கா. அதெல்லாம் இல்லாம வைப்ரேஷன் ஒன்று இருக்கு தெரியுமா? எப்பொழுதும் சிவபுராணம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோளறு பதிகம், அதே மாதிரி கந்தசஷ்டி கவசம், அப்புறம் விநாயகர் அகவல், அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நம்ம எல்லாம் கேட்க 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 அந்த வீடு வந்து சுபிட்சமாக மாறும். ஏதாவது ஒரு குறை இருந்தா கூட அந்த குறை வந்து நிவர்த்தி ஆகும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வந்து இப்ப இந்த மருத்துவன் தவம் பண்ணா சூலாயுதத்தை வாங்கிட்டான். சூலாயுதம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமா தேவர்களை முனிவர்களை தவம் பண்றவர்களை எல்லாம் சித்திரவதை செய்யறான். தவம் பண்ண விடலை, முனிவர்களை யாரையும் தவம் பண்ண விடலை, தேவர்களை தேவலோகத்துல இருக்க விடலை. இந்த சூலாயத்தை வைத்து 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 அவர்களை சித்திரவதை செய்கிறான், கொடுமைப்படுத்துறான். இந்த 33 கோடி தேவர்கள் பார்த்தாங்க, இறைவா சில இடத்துல பார்த்தீங்கன்னா தேலுக்கு பதவி கொடுத்தா அது கொட்டிக்கிட்டே இருக்கும். தேலுக்கு பதவி கொடுத்தா கொட்டிக்கிட்டே இருக்கும். இந்த தேலும் ஆமையும் நண்பர்கள். 2 பேரும் பார்த்தீங்கன்னா எப்பயும் அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வருவாங்க, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போவாங்க, வருவாங்க, சாப்பிடுவாங்க, ஏதாவது இறைகளை தேடுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. காற்றாற்று வெள்ளம் ஒரு நாள் ரொம்ப வேகமாக வந்துட்டுது, தண்ணி ரொம்ப வேகம். அப்போ சொல்றார், அண்ணா அண்ணா, ஆமா அண்ணா, வெள்ளம் ஜாஸ்தியாகுது அண்ணா, வெள்ளத்தில் நான் அடிச்சுட்டு போயிடுவேன்னா. சரி தம்பி, இத்தனை நம்ம பழகி இருக்கிறோம் உயிருக்கு உயிரா, உன்னை நான் என்ன பண்ண போறேன், நீ ஒன்றும் இல்லை, நீ என் முதுகுல ஏறிக்கோ. ஆமா, நீந்தினே போதும். இது சும்மா இல்லாமல் கொடுக்க வச்சுட்டு சும்மா இருக்கணும்மா இல்லையா, அது கொட்டுது. தம்பி வலிக்குதுடா, கொட்டாதே. மறுபடியும் அண்ணா, என் வேலை கொட்டுறது அண்ணா. தம்பி வலிக்குது, கொட்டிகிட்டே இருந்தார். என் பழக்கம் கொட்டுறதுன்னார். அந்த ஆமை சொல்லிச்சு, எனக்கு தண்ணிக்குள்ள மேலேயே போய் மட்டும் பழக்கம் இல்லை, உள்ள போயும் பழக்கம்னா அது உள்ள போச்சு, இதுவும் கூட போச்சு. கெதி இப்ப என்ன ஆகும்னு யோசிங்க. அப்போ தேலுக்கு பதவி, உன்னை கரையை சேர்க்கலான்னு பார்த்தேன்,
பட்டமும் பதவியும் என் கையில் இருக்குன்றதுக்காக நீ மேல உட்காந்துக்கிறத கொட்டிட்டே இருப்பியா? இல்ல இல்லையா? உன்னை காப்பாத்துறதுக்காக தானே என் முதுகுல ஏத்தனேன். அது மாதிரிதான் சில பேருக்கு பட்டம் பதவி வந்துட்டா சும்மா இருக்க மாட்டா. அதுவும் இந்த பணம்னு ஒண்ணு வந்துட்டா சும்மா இருக்க மாட்டா. பணம் பத்தும் ஆமா செய்யும். பணம் வந்துட்டா நம்மளால என்ன பண்ணுதான்? கண்ணை மறைச்சுடுதான். இப்ப இவனுக்கு என்ன கிடைச்சிருக்கு? இறைவனுடைய கையில இருக்கக்கூடிய சூலாயுதமே நம்ம கையில இருக்கு அப்படின்றதுனால அவன் என்ன வேணாலும் பண்றான். 30 கோடி தேவர்கள் இறைவன் சிவபெருமான இடத்துல கைலையம்பதியில போய் முறையீடு செய்கிறார்கள். அப்படி முறையீடு செய்கிற பொழுது இறைவன் சொல்றார், திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய தலம் இருக்கின்றது. எங்க? திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய தலம் இருக்கின்றது. 30 கோடி தேவர்களே நீங்கள் போய் அந்த தலத்தை வழிபாடு செய்யுங்கள். அப்படி அங்கிருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த மகா மருத்துவன் என்று சொல்லக்கூடியவனை கண்டிப்பாக வதம் செய்யலாம் அப்படின்னு சொல்றார். நேரம் 30 கோடி தேவர்கள் பூமிக்கு வந்தாங்க, திருவெண்காட்டு தலத்துக்கு வந்தாங்க, அங்கு இறைவனை வழிபாடு செய்கிறாங்க. அப்படி திருவெண்காடர்னு அவருக்கு பேரு. சுவேத வேதாரண்யீஸ்வரர் என்பது அவருடைய பெயர். அந்த வேதாரண்யீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய பெருமானை வணங்கினாங்க. அப்படி வணங்கிய முடிச்சு அடுத்த வினாடி பண்ண பார்த்தார் இறைவன், நந்தி அந்த மகா மருத்துவன் இடத்துல போய் நீ சண்டைக்கு போ. என்ன போ? சண்டைக்கு போ. சரிங்க சுவாமி, உங்க உத்தரவு. இங்கிருந்து புறப்பட்டு நந்தியம்பெருமான் போனார். நந்தியம்பெருமான் போன உடனே அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா சண்டை நடக்குது. சிவபெருமானுடைய நாமத்தை பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்ன உடனே அவனுடைய படைகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. யாரு? அந்த மகா மருத்துவனுடைய படைகள் அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா அவன் கையில் இருக்கக்கூடிய சூலாயத்தை எதிர்கொண்டு இப்ப நந்திய கிட்ட சண்டைக்கு வரான். அப்படி சண்டைக்கு வருகின்ற பொழுது நந்தியம்பெருமான் அதை எதிர்க்கல. ஏன்? சிவபெருமானுடைய சூலாயுதம். இததான் இத்தனை நாளா நம்ம வணங்கி இருக்கிறோம். அதை எதிர்த்து யுத்தம் செய்யலாமான்னு அவர் என்ன பண்ணிட்டார்னா யுத்தம் செய்யாம இப்படி கையை கட்டிட்டார். நந்தியம்பெருமான் சிவபெருமானுடைய சூலாயுதமாச்சு, அதனால அதை எதிர்க்க கூடாது. அப்படி எதிர்த்தா சிவபெருமானையே எதிர்ப்பதாக அர்த்தம். அதனால அவர் அந்த சூலாயத்தை எதிர்த்து யுத்தம் செய்யல. இந்த நந்தியம்பெருமானை இந்த மகா மருத்துவன் என்ன பண்ணான்னா 9 இடத்தில் குத்தினான். ரத்தம் சொட்டுது நந்தியம்பெருமானுக்கு. கீழே விழுந்துட்டார். மெதுவா சிவாய நம சிவாய நம சிவாய நம, ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன சிவாய நமையை சொல்லி 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 திருவெண்காட்டு தலத்துக்கு வந்தார். அந்த திருவெண்காட்டு தலத்துக்கு வரார். வந்த உடனே நந்தியை பார்த்த உடனே புரிஞ்சிச்சு சிவபெருமானுக்கு, பாவி என்னை சுமந்து செல்லக்கூடியவனே இப்படி பண்ணி அனுப்பியிருக்கானே. அது மட்டும் இல்ல, துன்பம் எவ்வளவு துன்பம். இந்த துன்பத்துல என்ன பண்ண முடியும்? ரத்தம் சொட்டுது. அங்க வந்து அப்படியே படுத்துட்டார். யாரு? நந்தியம்பெருமான். நந்தி என்ன நடந்ததுன்னு கேட்கல. பார்த்ததுமே சிவபெருமானுக்கு தான் தெரிஞ்சு போச்சு என்ன நடந்தது அப்படின்னு. நீ ஏன் யுத்தம் செய்யலன்னு கேட்டார். அப்ப சிவபெருமான் இடத்துல நந்தியம்பெருமான் சொல்றார், சுவாமி நீங்க கொடுத்த சூலாயுதத்தை நான் எப்படி எதிர்ப்பது? அது உங்களை எதிர்ப்பதாக அர்த்தம் அல்லவா? அதனால நான் அதை எதிர்க்கவில்லை அப்படின்னு சொன்னார். அப்படியா? அப்போ இந்த கதையை கேட்கறதோட மட்டும் இல்ல, அடுத்த முறை திருவெண்காட்டு தலத்துக்கு போனீங்கன்னா அந்த நந்தியை நல்லா கவனிக்கணும். அந்த நந்திக்கு காது கிடையாது, கொம்பு கிடையாது. உலகத்தில் எந்த நந்திக்குமே இந்த சிறப்பு கிடையாது. உலகத்தில் சிவபெருமானுக்கு எதிரில் இருக்கக்கூடிய நந்தியினுடைய சிலையில் இன்னைக்கு வரைக்குமோ அதுக்கு காது கிடையாது, கொம்பு கிடையாது. இன்னொன்னு, அந்த நந்தியினுடைய உடம்பில் 9 இடத்துல அந்த சூலாயுதத்தினால குத்தப்பட்டதனுடைய ஓட்டை இன்னைக்கும் இருக்குது. இது பிரதோஷ காலத்துல அபிஷேகம் பண்ணும்போது பார்க்கலாம்.
பிரதோஷ காலத்துல அபிஷேகம் பண்ணும் பொழுது நீங்க அந்த நந்தியம்பெருமானை தரிசிக்கலாம். ஆனா கொம்பு காதெல்லாம் நல்லாவே தெரியும். இந்த மேல மட்டும் அந்த வேட்டியை கட்டியிருப்பா இல்லையா, அதனால அந்த உடம்புல பட்ட காயத்தினுடைய அந்த ஓட்டை என்பது துளை என்பது தெரியாது. ஆனா பிரதோஷ காலத்துல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். பிரதோஷத்துல அபிஷேகம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த நந்தியம்பெருமானுக்கு துளையிட்ட நந்தி அப்படின்னு தான் அந்த உடம்பு முழுவதும் பார்த்தீங்கன்னா துளை இருக்கும். 9 இடத்துல துளை இருக்கும். அந்த நந்தியம்பெருமானுக்கு காது கிடையாது, கொம்பும் இருக்காது அந்த நந்தியம்பெருமான். ஏன்னா அதையும் ஒடிச்சுதான் அந்த மகா மருத்துவன் அசுரன் யுத்தம் பண்ணி இருக்கான். அதனால அங்க இருக்கிற நந்திக்கு இது கிடையாது. உடனே பார்த்தார் சிவபெருமான். அகோர மூர்த்தி என்பது அவருடைய பெயர். அகோர மூர்த்தி. வேற எந்த தலத்திலும் நீங்க அகோர முகத்தை சிவபெருமானை பார்க்கவே முடியாது. திருவெண்காடு ஒரே ஒரு தலத்தில் மட்டும்தான் பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? திருவெண்காடு தலத்துல மட்டும்தான் பார்க்கலாம். ஏன்னா இறைவன் 5 முகத்தோடு இருக்கக்கூடிய பெருமான். முருகப்பெருமான் 6 முகம், சிவபெருமானுக்கு 5 முகம். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய 5 முகம். இந்த 5 முகத்தில் 4 திசைக்கு 4 முகம் இருக்கும். 4 திசையில 4 முகம் இருக்கும். ஆகாயத்தை பார்த்து ஒரு முகம் இருக்கும். ஆகாயத்தை பார்த்து ஒரு முகம் இருக்கும். மொத்தம் 5 முகம் என்று சொல்லக்கூடியது. 5 தொழிலை சிவபெருமான் செய்து கொண்டிருக்கின்றார். என்னது? படைத்தல், காத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய, சம்ஹாரம் செய்தல் என்று சொல்லக்கூடியதை அனைத்தையுமே செய்து கொண்டிருக்கின்றார். நம்ம மகாலிங்கம் யூடியூப் மூலியமா நிகழ்ச்சியை பார்த்துட்டு இன்னைக்கு உடன்பிறவா சகோதரியாக டி நகர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக பழக்கம். இன்னைக்கு எப்படியும் காரணீஸ்வரர் கோயிலில் வந்து உங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்பொழுது கிளம்புறாங்க. அந்த ஜெயஸ்ரீ மேடம் அவர்களுக்கும் இந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்றோம். அதே மாதிரி யூடியூப் மூலியமா துபாயில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இன்னைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு பெரம்பூருக்கு வந்து அங்கிருந்து நிகழ்ச்சியை கேள்விப்பட்டு அவர்களும் அவர்களுடைய சன்னும் வந்து இருவரும் ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. ஏன்னா திருக்காரணீஸ்வரரை பார்த்து அதே மாதிரி அம்மா இந்த நிகழ்ச்சியும் கேட்கணும் அப்படின்றதுக்காகவே நம்ம கோயிலுக்கு வந்து இறைவனை தரிசனம் பண்ணிட்டு இந்த நிகழ்ச்சியை ஒரு மணி நேரமாவது கேட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு துபாயில இருந்து வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு கைத்தட்டல் நீங்க தான் கொடுக்கணும். காரணீஸ்வரர் பெருமை எங்க வரைக்கும் போயிருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். அதற்கு முக்கிய காரணம் ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டமும் ஐஆர் ஐஇசட் மகாலிங்கம் தான் இதுக்கு முக்கிய காரணம். நான் சாதாரணமா சொற்பொழிவு பண்ணிட்டு போயிடுவேன். ஆனா இது உலகம் முழுவதும் சென்றடைவது இந்த 2 பேர்னாலே தான். உலகம் முழுவதும் காரணீஸ்வரரையும் என்னையும் சேர்த்து இறைவன் கொண்டு போயிருக்கிறார். அதே மாதிரி நேத்து யாரோ ஒருத்தர் அந்தமான்ல இருந்து வந்தவர், காசி தேட்டராண்ட அவருடைய பிள்ளைகள் வீடு இருக்கான். அவர் வந்து நேத்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு கார்டு வாங்கிட்டு போனார். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா நம்மளுடைய இறைவனுடைய பெருமை இன்னைய வரைக்கும் அப்படி போயிட்டே இருக்குன்னு, கடல் கடந்து கூட போயிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அதனால வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அனைவருக்குமே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, இறைவனுடைய கருணையினாலே 9 துளை இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் வேற எந்த தலத்திலையும் பார்க்க முடியாது. அப்போ அதுக்கு அந்த நந்தியம்பெருமான் பட்ட துன்பத்தை பார்த்த சிவபெருமானுக்கு 5 முகம் சொன்னேன், 5 தொழில் சொன்னேன். சம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவர் அகோரமூர்த்தின்னு பேரு. அவர் தென் திசை பார்த்தவர் முகம் இருக்கும். ஒவ்வொரு சிவலிங்க சொரூபத்துக்குள்ளும் 4 திசைக்கு 4 முகம் இருக்கும். 1 ஆகாயத்தை பார்த்திருக்கும். மொத்தம் 5 முகம். இந்த 5 முகத்தில் தென் திசை பார்த்திருக்கக்கூடிய முகத்திற்கு அகோர முகம் என்பது பெயர். அந்த மூர்த்தியை உலகத்தில் வேற எங்கேயுமே தரிசிக்க முடியாது. திருவெண்காட்டு தலத்தில் மட்டும்தான் தரிசிக்க முடியும். திருவெண்காட்டு
தலத்தில் மட்டும்தான் தரிசிக்க முடியும். இப்ப அந்த மகாமல்லனை வதம் செய்யும் பொருட்டு இறைவன் அகோர மூர்த்தியாக புறப்படுறார். அகோர மூர்த்தியாக புறப்படுறார். மொத்தம் 8 கை, கையில சூலாயுதத்தை வைத்து கொண்டு அப்படி புறப்படுறார். மற்ற 6 கைகளில ஆயுதம் இருக்கு. ஒரு கையில சூலாயுதம் இருக்கு, ஒரு கையில அபயக்கரம் இருக்கு. இதை எடுத்துட்டு புறப்பட்ட உடனே ஜோதி சொரூபமாக காட்சி கொடுத்தார். என்ன சொரூபம்? ஜோதி சொரூபமாக காட்சி கொடுத்தார். ஜோதியை பார்த்த உடனே அவனுக்கு என்ன ஆயிட்டு? ஆஹா, இறைவன் நம்மை கொல்ல வந்துட்டார் போல இருக்கின்றது. உடனே என்ன பண்ணிட்டார்? பணிந்தார். அவன் மனதில் இருந்த அகங்காரம் என்று சொல்லக்கூடியது என்ன போயிட்டது? அழிந்து போச்சு. நமக்கெல்லாம் கடவுளை எத்தனை முறை பார்த்தாலும் இன்னும் ஏறின்னு தான் இருக்கு. உண்டா இல்லையா? கடவுளை எத்தனை முறை பார்த்தாலும் நமக்கெல்லாம் என்ன வருது? ஆணவ மலம், கண்ம மலம், மாயாமலம். இந்த 3 மலத்தை நம்மால விட முடியல. ஆனா இந்த 3 மலம் அவன் இடத்துல இருக்கு. எது? இப்ப ஆணவ மலத்தை விட்டான், ஆண்டவனை அங்க பார்க்கிறான். பார்த்த உடனே அவர் கையில சூலத்தை வைத்திருந்தார். நம்ம கிட்ட தான் ஏற்கனவே ஒரு சூலம் இருக்கேன்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான். சிவபெருமான் கொடுத்த சூலத்தை தான் அவன் வச்சுட்டு இருக்கான். இப்ப சிவபெருமானே ஜோதி சொரூபமாக அவன் இடத்துல என்ன இருந்தது? அகங்காரம் என்கின்ற எண்ணம் இருந்தது, நான் என்கின்ற அகந்தை இருந்து, ஆணவம் இருந்தது. அது அத்தனையும் அந்த இறைவன் காட்சி கொடுத்த உடனே அவன் மனதில் இருந்த எல்லாம் போச்சு. என்னவா இருந்தான்? அசுரனாக இருந்தவன் தூயவனாக மாறினான். தூயவனாக அங்க மாறினான். மாறிய அடுத்த வினாடி இறைவன் பாதத்துல போய் அப்படி விழுந்து வணங்குறான். என்ன வணங்குறான்? இறைவன் பாதத்துல போய் அப்படி விழுந்து வணங்குறான். சுவாமி, என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் தவம் செய்தேன். ஆனா அந்த தவத்துக்கு என்ன கேட்கணுமோ அதை கேட்கறத விட்டுட்டு கையில் இருக்கக்கூடிய சூலாயத்தை வாங்கி எல்லாரையும் வதம் பண்ணவும் எல்லோரிடத்திலும் சண்டை போடவும் தான் அதை பயன்படுத்தினேன். இறைவா, இதுக்கு மேலே நான் அதை பயன்படுத்த மாட்டேன். இறைவா, உங்கள் திருவடியில் என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள். இறைவா, உங்கள் திருவடியிலே என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னான். சொன்ன அடுத்த வினாடி இறைவன் அந்த மகா மருத்துவன் என்று சொல்லக்கூடியவனுக்கு தன்னுடைய திருவடி நிழலில் இடம் கொடுத்தார். அந்த தலம்தான் திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய திருவெண்காடு. அந்த தலத்தில் சிவபெருமான் அகோர மூர்த்தியாக இருக்கின்றார். சம்ஹார மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மூர்த்தி, அதாவது தென் திசையில் இருப்பா இல்லையா? தென் திசை யாருக்கு உரியது? தென் திசை யாருக்கு உரியது? யமனுக்கு உரியது. தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒவ்வொரு திசையும் யாருக்கு உரியதுன்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். யமனுக்கு உரியது. யமனுக்கு உரிய திசையில இப்ப அவர் முகம் இருந்தா அந்த மூர்த்திக்கு என்ன பேரு? அகோரம்னு பேரு. அப்பனா என்ன அர்த்தம்? ரொம்ப உக்கரமாக இருப்பார் என்பது பொருள். இந்த மூர்த்திய திருவெண்காட்டு தலத்துல மட்டும்தான் தரிசிக்க முடியும், வேற எந்த தலத்திலுமே தரிசிக்க முடியாது. கோப சொரூபமான தரிசனம். ஆனா பேருக்கு தான் அகோர மூர்த்தி. அப்படி போய் பாதத்தை தொட்டுட்டீங்கன்னா என்னவா இருப்பாரா? உலகத்துல அவரை மாதிரி ஒரு சாந்தமான மூர்த்தியை பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட மூர்த்தி. அந்த இறைவனாக இருக்கக்கூடிய திருவெண்காடர் அகோர மூர்த்தியாக இருந்து ஜோதி சொரூபமாக மாயை என்கின்றதை அழித்ததனால, அவனுக்கு ஞானத்தை கொடுத்ததனால, ஒரு அசுரனுக்கு ஞானம், அவன் பணிந்தான். என்ன சொல்றான்? அசுரனாவே அழிக்கணும். சைவத்துல ஒரே ஒரு கோட்பாடு. சைவத்துல என்ன தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும்? சைவத்துக்கும் வைணவத்துக்கும் உள்ள வித்தியாசம். சைவத்துக்கும் வைணவத்துக்கும் உள்ள வித்தியாசம். சைவத்தில் அழிவு கிடையாது. சைவத்தில் அழிவு கிடையாது. வைணவத்தில் அழிவு உண்டு. நரசிம்மர் யாரை கொண்டார்? ஐயா, என்ன கல்லால் அடிக்க சொல்லுவீங்க போல இருக்கே. நானும் இப்படியே சொன்னா என் கதி என்ன ஆகிறது? இங்க இருக்கிறவங்க பார்த்து கேட்டா கூட பரவாயில்ல, உலகம் முழுவதும் தெரியுது அவன் மகா பக்தன்யா.
இரண்ய கசிபு பிரகலாதனுடைய அப்பா 5,70,61 ஆண்டு காலம் கடவுள் இல்லவே இல்லை, கடவுள் இருந்தால் கண்ணுக்கு தெரிய மாட்டாரான்னு சொன்னவன் எத்தனை வருஷம்? 5,70,61 ஆண்டு காலம் கடவுள் இல்லை. வேதத்தை அடிச்சு திருத்தி எழுதினவன் ஒரே ஒருத்தன் யாரான அவன் மட்டும்தான். வேதத்தையே அடிச்சு திருத்தினவன். ஓம் நமச்சிவாய, யாரங்க அந்த நமச்சிவாய வருது பாரு, அதை அடிச்சுட்டு என் பேர் போடு. ஓம் இரண்யாய நம, அந்த வச்சுக்க ஒரு 1000 தங்க காசு. ஓம் சரவண பவ, அந்த சரவண பவன் வருதுல, அதை அடிச்சிடு. ஓம் இரண்ய பவ, அதை போடு, அது போடும். அப்படி எங்கெல்லாம் கடவுள் நாமம் இருந்ததோ அந்த நாமத்தெல்லாம் அடிச்சுட்டு இரண்ய 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 இரண்யன்னு போட்டுக்கணும். அப்பேற்பட்டவன் யாரவன்? இரண்ய கசிபு. நரசிம்மர் அழிச்சிட்டார. கூர்மாவதாரம், மச்சவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம். யார? மகாபலியை கொண்டு போய் பாதாள உலகத்துல வச்சுட்டார. பரசுராம அவதாரம் 21 தலைமுறை அரச குலத்தையே அழிச்சுட்டார. அரச குலத்தை 21 தலைமுறை அழிச்சார். அதுதான் சமந்தக பஞ்சக மடு குருச்சேத்திரம். எந்த இடம்? குருச்சேத்திரம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய சமந்தக பஞ்சக மடு, அங்கதான் யாருக்கு யுத்தம் நடந்தது? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் நடந்த இடம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏதோ மண்டைய ஆட்டக்கூடாது, எல்லாம் நினைவு வச்சுக்கணும். என்ன பண்ணணும்? கேட்ட ஒரு முறை கேட்டுட்டோன்னா ஓ இதெல்லாம் இருக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ அப்பேற்பட்ட தலம் எது அங்க உள்ளது. இப்ப அவர் அழிச்சார. 7வது யாரு? பரசுராமர் முடிஞ்சு 7வது அவதாரம் எது? பலராமர். பலராமர் அவராரு நடுவில் ஒருத்தர் இருக்கிறார். அவர் எங்க போறது? அப்புறம் ராம அவதாரம் 7வது அவதாரம். என்ன அவதாரம்? ராம அவதாரம். ராமபெருமான் யாரை அழித்தார்? ராவணனை அழித்தார். ராவணனை அழித்தார். சிவபக்தன், மிகப்பெரிய சிவபக்தன். இமயமலையே தன்னுடைய இசையால உருக வச்சவன். என்ன வச்சவன்? உருக வச்சவன். ஆனா அப்பேற்பட்டவன் கூட எதனால கெட்டான்? தனக்குரியது மேல விட்டுட்டு அடுத்தவங்களுக்குரிய சொத்து மேல எப்பயும் ஆச்சப்படக்கூடாது. சொத்துன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தன் மனைவியை அனுபவிக்கலாம், அடுத்தவர் மனைவியை அனுபவிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது இல்லையா? மிகப்பெரிய என்ன ஆளு? சிவபக்தன், மிகப்பெரிய சிவபக்தன். 10 தலையை யாக குண்டத்துல வெட்டி போட்டவன். 9 தலையை வெட்டிட்டு 10வது தலையை வெட்டும் பொழுதுதான் ராவணா நில்லுன்னு சொன்னார் சிவபெருமான். என்ன வேணும்னார்? உங்க இதயத்தை எனக்கு லிங்கமாக்கி கொடுங்கன்னார். என்ன கேட்டார்? இதயத்தை லிங்கமாக்கி கொடுன்னார். அதுவும் நம்ம 51 சக்தி பீடங்கள்ல ஒரு பீடம் கோகர்ணம் என்பது அதனுடைய பெயர். கொட்டப்பா கலவுதான் இருக்கும் சிவலிங்கம். வருஷத்துக்கு எப்பயாவது டைம் கிடைச்சா பணம் இருந்தா அதெல்லாம் போய் பார்த்துட்டு வரணும். ஏன்? இறைவன் சிவபெருமானுடைய இதயம் அங்க லிங்கமா இருக்குது. கொட்டப்பா கலவு கட்ட வரல பாதி, கருவறை வரைக்கும் போகலாம். வேற எந்த தலத்துக்கும் அனுமதி கிடையாது. கோகர்ணத்துக்கு மட்டும் அனுமதி உண்டு. ஏன்? இறைவன் சிவபெருமானுடைய இதயம் அங்க இருக்குது. அதை வாங்கின்னு வந்தவர் ராவணன். ஆனா அவனையே அழித்தவர் ராமபெருமான். பகவானாக இருக்கக்கூடியவர் கீதையினுடைய உபதேசனை செய்தார். ஆனா அப்படி உபதேசனை செய்திருந்தும் கூட என்ன பண்ணார்? 1 கோடி அரசர்கள் மாண்டாங்க. எவ்வளவு பேரு? 1 கோடி அரசர்கள் மாண்டாங்க. அவர் நினைச்சிருந்தா மகாபாரத யுத்தத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், இறுதியில் தர்மம் வெல்ல வேண்டும் என்பதற்காக 1 கோடி பேர் இறந்து போனாங்க. இது எல்லாமே வைணவத்தில் உள்ள புராணம். ஆனா சைவத்தில் எங்கேயாவது சொல்லுங்க யாராவது அழிஞ்சிருக்கிறாங்கன்னு சண்டை போட்டு. ஒவ்வொன்னா பட்டியலிட்டு சொல்றேன் பாருங்க. அனலாசூரன் என்று சொல்லக்கூடியவன், விநாயக பெருமான் என்று சொல்லக்கூடியவர் சண்டைக்கு போனார், கையில ஏந்தி வாயில போட்டுக்கினார். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஜீரணமாக இருக்கக்கூடிய அனல் வெப்பம்.
உங்களுக்கு வயிற்றுல சூடு இல்லைன்னா ஜீரணம் ஆகாது. அந்த அனலாசுரனை கையில ஏந்தி வாயில போட்டுட்டு அவர் வயிற்றுல இருக்கிற அனல் தான் நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய வெப்பம். நம்ம உடம்புல கொஞ்சம் சூடு அதிகமாச்சுன்னா ஜொரோம்போம், நம்ம உடம்புல கொஞ்சம் சூடு கம்மியாச்சுன்னா ஜன்னியும்போம். இப்போ புரிஞ்சிச்சா? ஆனா அவனை இன்னைய வரைக்கும் உயிரோட வச்சுட்டு இருக்கார். யார் அவரு? பிள்ளையார். மூஷிக வாகனம் கஜமுகா சூரன் அசுரனா இருந்து யுத்தம் செய்தார். அழியா வரம் வாங்கினான். வரம் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல, யுத்தம் பண்ணிட்டே இருக்கிறார். எதுக்கும் அழிவில்லைன்னு பார்த்தார். தன் தந்தத்தை ஒடிச்சு அவன் மேலே எறிந்தார். எந்த ஆயுதத்தினாலையும் மரணம் வரக்கூடாதுன்னா தந்தம் ஆயுதம் இல்லையேன்னு ஒடிச்சு எரிஞ்சார். அது மூஞ்சூரா வந்தது. எலி வாகனமா வந்தார். கடைசியில பார்த்தார், என்ன பண்ணிட்டார், எனக்கு நீ வாகனமா இருந்து வச்சுக்கொண்டார். சரி, இது பரவாயில்ல, இது பிள்ளையார் கதை. முருகப்பெருமான் சேவலும் மயிலுமாக இன்னைக்கு யார் இருக்கா? சூரபதுமன் இருக்கார். சிங்கமுகா சூரன் என்னவாக இருக்கின்றான்? அம்பாளுக்கு சிம்ம வாகனம், வேற யாரும் கிடையாது. சிங்கமுகா சூரன் தான் அம்பாளுக்கு சிம்ம வாகனமாக இருக்கக்கூடியவன். நீங்க ஏதோ பெருசா யாரோ நினைச்சு கூடாது, அந்த மாதிரி இயற்கையாகவே வாகனம் இருக்குன்னு நினைக்கூடாது. சிங்கமுகாசூரன் தான் அம்பாளுக்கு சிம்ம வாகனமாக இருக்கக்கூடியவன். தாரகாசூரன் ஐராவதமாக இருக்கின்றான் ஐயப்பனுக்கு, ஐயனாருக்கு. இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அவங்கள யாரையுமே அழிக்கல, அவங்க யாரையுமே அழிக்கல. மன்மதனை கூட கல்யாணத்தப்ப பார்வதி திருக்கல்யாணத்தின் பொழுது எரிச்சு சாம்பலாக்கினார் பார்வையினால. ஏன்னா காமனை உற்பத்தி பண்ணவர் சிவபெருமான். அந்த காமனே தன் மேல பானம் போட்டார். அவர் உட்கார்ந்து சனகாதி முனிவர்களுக்கு உபதேசனம் பண்ணிட்டு இருக்கிற போது இவர் பானம் போட்டார். ஏன்னா இவர் மன்மத பானம் போட்டாதான் பொண்டாட்டி ஞாபகம் வரும். கரும்பு வில்லு அரும்பு நானு யாருக்கு? இந்த மன்மதனுக்கு. இந்த பிரம்மா சும்மா இல்லை, 33 கோடி தேவர்கள் எத்தனை வருஷம் கஷ்டப்படுறான்? 60 லட்சம் வருஷத்துக்கு மேல கஷ்டப்படுறான். 1008 அண்டங்களும் 108 யுகமா கஷ்டப்பட்டு இருக்கோம். இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கிறோமே, உனக்கு எங்கேயாவது கருணை இருக்க? நீ போறியா இல்ல உன்னை நான் கொள்ளட்டுமான்னார். உங்க கையால சாகிறத விட சிவபெருமான் கையால சாகிறது மேலுன்னு பிரம்மா போய் பானம் போட்டார். போட்ட அடுத்த வினாடி பார்த்தார், என் மீது காமபானமா அப்படின்னு என்ன பண்ணிட்டார், நெற்றிக்கண்ணை திறந்து எரிச்சு விட்டார். ரதி தேவி வந்து அழுதா, சுவாமி என் திருமாங்கல்யம் இல்லைன்னா நான் எப்படி சுவாமி? உலகத்தவர்கள் கண்ணுக்கு தெரியாது. என்ன பண்ணிட்டார், உலகத்தவர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார், உன் கண்ணுக்கு மட்டும் தெரிவார். அதனாலதான் மன்மதன் நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை. கடற்கரையிலையோ காலேஜிலேயோ, ஆமா கடற்கரையிலேயே காலேஜில எல்லாம் போய் இப்போ கோயிலையே ஆயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாம் ஆயிப்போச்சு. என்ன பண்றது? அதான் நம்ம சொல்லி குற்றம் இல்லை. இறைவனுடைய கருணையினால வாரியார் சுவாமிகள் சொல்றார், இறைவனுடைய கருணையினால இங்க சொல்லுகிற பொழுது சைவத்தில் அழிவு கிடையாது. முப்புறங்களை எரித்தார்னு இருக்கும், சண்டை போட்டார்னு இருக்குமா? நால்வர் உள்பட அனைவரும் பாடி இருக்கக்கூடிய தேவாரத்தை எடுத்து பாருங்க. எதிலையாவது 12 திருமுறையில எங்கேயாவது சிவபெருமான் சண்டை போட்டார் வரலாறு உண்டா? சண்டை போட்டார்னு வரலாறு உண்டா? இல்லை. ஆனா சண்டை போடுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பசங்களை தான் தயார் பண்ணி அமைச்சார். எங்கெல்லாம் சண்டை போடணுமோ அப்படி. தன் சிம்மாசனத்துல உட்கார்ந்த 5 தலை இருக்கக்கூடிய ஆதி பிரம்மதேவரை கூட அவர் சண்டை போடல. கால பைரவரை அனுப்பிதான் ஒரு தலையை கிள்ளி எறிய சொன்னார். அவர் அப்ப கூட சண்டை போடல. தட்சன் நிந்தித்தான், அவன் நிந்தித்ததற்கு அளவே இல்லை. அப்ப கூட வீரபத்ர சுவாமி அனுப்பினாரே தவிர இவர் போய் சண்டை போடல. அவிர்ப்ப பாகத்தை கொடுக்க மறுத்த பொழுது அப்ப கூட அவர் போய் சண்டை போடல. அப்பனா யோசிக்கணும், சைவம் என்று சொல்லக்கூடியதுல ஆக்கம் உண்டே தவிர அழிவு இல்லை. என்ன இல்லை? ஆக்கம் உண்டே தவிர அழிவு என்பது கிடையவே கிடையாது. அழிவு என்பது கிடையவே கிடையாது. கால பைரவர் கூட அந்த தலையை கிள்ளி எறிந்த பொழுது அந்த தலை போய் கையில ஒட்டிக்கிச்சு. சிவபெருமான் கையில போய் ஒட்டிக்கிச்சு. கிள்னவர் கையை விட்டுட்டது, கிள்ள சொன்னவர் கையில போய் ஒட்டிக்கிட்டது. கடைசியில எல்லார்கிட்டையும் போய் அம்மா பிச்சாந்தேகி பிச்சாந்தேகின்னு சிவபெருமான் கேட்டார். கடைசியில மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடியவர் போட்ட உடனே அது பாத்திரம் நிறைஞ்சது.
கடைசியில் என்ன பண்ணிட்டார், இந்த பிரம்ம கபாலம் போட போட சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது எல்லாத்தையும். கடைசியில் இவர் எதை சாப்பிட்றதுன்னு தெரியல. இந்த பிரம்ம கபாலம் சாப்பிடாத ஒரு உணவு இருக்குமேனு போய் தான் சுடுகாட்டில் போய் சுடலையாண்டியாக இருந்து பிணத்தின் சாம்பலை சாப்பிட்டார். அந்த கபாலத்துக்கும் உயிர் கொடுத்து அந்த கபாலம் தான் இன்றைய தினம் வரைக்கும் சுடுகாட்டில் உட்கார்ந்துட்டு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அந்த கபாலம் எல்லாம் அழிக்கல. மயான கொள்ளை நடத்துறீங்க தெரியுமா? அது எதுக்கு? அந்த கபாலத்துக்கு தான் மயான கொள்ளை நடத்துறீங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கபாலம் அழியல, இன்னைக்கு வரைக்கும் அங்கதான் இருக்கு. அப்போ ஆக்கம் என்பது உண்டே தவிர சைவத்தில் அழிவு என்பது கிடையாது. இதான் வித்தியாசம், சைவத்திற்கும் வைணவத்திற்கும் உள்ள வித்தியாசம். அதனாலதான் இந்த பிரம்மாவும் நாராயணரும் போய் கைலாயத்தில் கேட்டாங்களாம், ஏன் சாமி நாங்க மட்டும் அழிக்கிற கடவுளா இருக்கிறோம், நீங்க மட்டும் பேருக்கு ருத்ரர். ருத்ரர் 12 பேர் அது வேற, உருத்திரர் 11 பேர், ஆதித்தர் 12 பேர், அஷ்ட வசுக்கள் 8 பேர், அஸ்வினி தேவர்கள் 2 பேர், மொத்தம் 33 பேர். ஒரு ஆளுக்கு 1 கோடி பேர் பணியாளர்கள், 33 கோடி தேவர்கள். உருத்திரர் 11 பேர். அந்த உருத்திரருக்கு குருவாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். ருத்ரர் கிடையாது, இவர் ருத்ரர் கிடையாது. அந்த ருத்ரருக்கு இவர் குருவாக இருக்கிறார். ருத்ரர் வேறு, சிவன் வேறு, புரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்றேன். அப்போ சைவத்தில் ஆக்கம் உண்டே தவிர அழிவில்லை. இந்த மருத்துவன் கேட்கிறான், யாரு? மகா மருத்துவன் கேட்கிறான், சுவாமி நான் அசுரன், என்னை அழிக்கலையே. அன்பே சிவம். அன்பை தவிர சிவபெருமான் வேற ஒன்னும் போதிக்க மாட்டார். அன்பை தவிர வேற ஒன்னும் போதிக்கவே மாட்டார். அப்பேற்பட்ட ஒரு பெருமான் இல்லையா? அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், அப்பா சரணாகதி எவர் ஒருவர் அடைகிறாரோ அவருக்கு நான் வழியாக இருக்கணுமே தவிர, அவரை வாழ்த்தணுமே தவிர, அவரை வாழ வைக்கணுமே தவிர அழிக்க கூடாது. நீ என் பாதத்தில் சரணாகதி, நீ என்னை எதிர்த்து யுத்தம் பண்ணியிருந்தா நான் அழிச்சிருக்கலாம். நெருப்பு ஒரு நிமிஷம் ஆயிருக்குமா எரிக்கிறதுக்கு? ஆனா அவர் என்ன பண்ணார்? அவன் மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை மட்டும்தான் அழித்தாரே தவிர அவனை அழிக்கவில்லை. அப்பதான் அந்த மருத்துவன் கேட்டான், சுவாமி யாரெல்லாம் இந்த தலத்துக்கு வந்து மிதித்து இந்த அகோர மூர்த்தியாக இருக்கக்கூடிய தங்கள் திருவடியை எவர் ஒருவர் தரிசிக்கின்றாரோ அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மும்மலத்தை அறுத்து அவர்களுக்கு திருக்கைலாய பதவி கொடுங்கள் அப்படின்னு கேட்டவன் இந்த மகா மருத்துவன் என்று சொல்லக்கூடியவன். அவனை சம்காரம் செய்வதற்காக, சம்காரம்னா இறப்பு இல்லை, அவன் மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணத்தை சம்காரம் செய்வதற்காக இறைவன் அகோர மூர்த்தியாக காட்சி கொடுத்த தலம் திருவெண்காடு. சரி, இது மட்டமா? அந்த லிஸ்ட் நீண்டுனே போகுது. எவ்வளவு திருவெண்காட்டு தலத்தை நான் இன்னைக்கு ஃபுல்லா ஷார்ட் எடுத்தேன். காத்தால 9 மணிக்கு உட்கார்ந்தவ 3:30 மணிக்கு தான் எந்திரிச்சேன். 1.5 மணி நேரம் இந்த தலத்தை பத்தி கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட 100 மணி நேரம் படிக்கணும்னு வாரியார் சுவாமிகள் சொல்வார். ஒரு 1.5 மணி நேரம் சொற்பொழிவுக்கு எத்தனை மணி நேரம்? 100 மணி நேரம் படிச்சாதான் மெமரி ஆக முடியும். ஏற்கனவே படிச்சிருந்தாலும் மறுபடியும் என்ன பண்ணணும்? ஆமா, அதை படிக்கணும். அப்படி படிச்சா மட்டும்தான் அது நினைவில் தங்கும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய கதை. சரி, இது மட்டுமானா இல்லை, இன்னொன்னும் இருக்கு. என்ன இருக்குன்னா, இறைவனுடைய கருணையினாலே ஆதி சிதம்பரம் என்பது திருவெண்காடு. சிதம்பரத்துக்கு முந்தைய தலம் திருவெண்காடு. யாருன்னா நம்புவீங்களா? 4 யுகமா இருக்குதான். எத்தனை யுகம்? 4 யுகமாக. சிதம்பரத்திற்கு முன்னதாகவே உள்ள தலம் என்று ஆதி சிதம்பரம் என்பது திருவெண்காடு. இன்னொன்னு, சிதம்பரத்தில் எப்படி ஓடுகள் தங்கத்தினால் நெய்யப்பட்டிருக்குமோ அதே மாதிரிதான் திருவெண்காட்டு தலத்திலும் நெய்யப்பட்டிருக்கும். எத்தனை ஓடுன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியல. 21,600. எவ்வளவு? 21,600 ஓடுகள் அங்கு நெய்யப்பட்டிருக்கு. அதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்?
மூச்சு காற்று என்று சொல்லக்கூடியது ஒரு நாளைக்கு எத்தனை முறை சுவாசிக்கிறீங்க? 21,600 முறை சுவாசிக்கிறீங்க. அந்த 21,600 முறை சுவாசத்தை வைத்துதான் அங்கு அந்த ஓடுகள் நெய்யப்பட்டது. அது சிதம்பரத்தில் இருப்பது தங்கத்தினால் நெய்யப்பட்டது, இங்கு செப்பு என்று சொல்லக்கூடிய செம்பினால் நெய்யப்பட்டது. ஆதி சிதம்பரம் என்பது இந்த தலம். எல்லா தலத்திலையும் ஒரே ஒரு திருவிளையாடல், அதாவது ஒரே ஒரு ஆடல் நடராஜரை தான் பார்க்க முடியும். எத்தனது? எல்லா தலத்திலையுமே ஒரு கோலத்தில் தானே இருக்கணும். ஒரு கோலத்தில் சுவேதன் என்று சொல்லக்கூடியவனுக்காக 9 வயது குழந்தைக்காக 9 நடனத்தை காண்பித்த ஒரு இடம் எது? திருவெண்காடு. அதனாலதான் சுவேத ரன்னீஸ்வரர், சுவேத வேதாரண்யீஸ்வரர் என்பது அவருடைய பெயர். அப்போ அந்த குழந்தையினுடைய பெயர் அவருக்கு வந்துச்சான். 9 வயசு குழந்தைக்காக என்ன பண்ணாரா? 9 திருவிளையாடு எதை நடன கோலத்தை காண்பித்தாராம். ஒவ்வொரு தலத்துல ஒவ்வொரு தாண்டவம்னு சொல்லுவோம் இல்லையா? 9 தாண்டவத்தை காண்பித்த ஒரு இடம் அப்படின்னா அது திருவெண்காடு. அப்போ அந்த திருவெண்காட்டு நடராஜரை நாம் எல்லாம் தரிசிக்கணுமா வேண்டாமா? ஒரு முறையாவது தரிசனம் பண்ணணுமா? இப்போ சிதம்பரத்துக்கு போனா, மதுரைக்கு போன, திருவலங்காட்டுக்கு, திருநெல்வேலிக்கு, குற்றாலத்துக்கு, இந்த 5 சபையிலையும் ஒவ்வொரு நடனம் தான். ஆனா இந்த திருவெண்காட்டு தலத்துல மட்டும் 9 நடனம். அப்ப எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு பாருங்க. அதற்கு பிறகு துர்கை என்று சொல்லக்கூடியவள், எல்லா இடத்துலையும் துர்கை எந்த பக்கம் பார்த்திருப்பாங்க? எல்லா கோயில்லையுமே துர்கை எந்த பக்கம் பார்த்திருப்பாங்க? வடக்கு பார்த்திருப்பாங்க. ஆனா இந்த ஒரு கோயில்ல மட்டும்தான் மேற்க பார்த்து துர்கை இருப்பாள். சரி, அந்த துர்கைக்கும் மேற்கு பார்த்திருக்கிற துர்கைக்கும் இந்த தலத்துக்கும் என்ன அப்படி ஒரு சம்பந்தம்? மகிஷாசூரன் என்று சொல்லக்கூடியவனை வதம் செய்தா இல்லையா? 9 நாள் ஊசி முனையில் தவம் இருந்தான். அப்படி 9 நாள் ஊசி முனையில் தவம் இருந்து யாரு? இந்த துர்கையானவள். தர்மத்வஜன் அப்படின்னு சொல்லக்கூடியவனுக்கும் பிரேமசித்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய காசியை ஆண்ட மன்னர்கள் அவங்க. அந்த மன்னர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிவாலயத்தையும் வழிபாடு செய்துவிட்டு வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நாங்க அண்ணன் தம்பிங்க 2 பேரும் போய் வழிபாடு செய்துட்டு வந்தாங்க. அவர்கள் மனைவியினுடைய வயிற்றில கரு உற்பத்தி ஆச்சு. ஒருவர் வயிற்றில ரேணுகா பரமேஸ்வரியும், இன்னொருத்தி வயிற்றில இந்த துர்கையும் அவதாரம் செய்தார்கள். எங்க அவதாரம் பண்ணாங்க? இந்த துர்கை என்று சொல்லக்கூடியவள், மகிஷாசூரன் என்று சொல்லக்கூடியவன் மிகவும் தேவர்களையும் முனிவர்களையும் சித்தர்களையும் துன்புறுத்துகிறான் என்பது தெரிந்து கொண்டு இந்த அம்பாலாக இருக்கக்கூடியவள் அவன் கண்ணுக்கு படுகிற போல அவன் காவலர்களுக்கு தெரியும் விதமாக அப்படி போகிற பொழுது இந்த பெண்ணை பார்த்து ஆசைப்பட்டு மகிஷாசூரன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு, யுத்தம் செய்து என்னை வெற்றி பெற்றால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று அம்பாள் சொல்ல, அதற்கு பிறகு யுத்தம் செய்கிற பொழுது 9 நாள் ஊசி முனையில் தவம் இருந்து 84 லட்சம் யோனி பேதத்தின் இடத்திலிருந்து ஆயுதத்தை வாங்கியதனால ஆயுத பூஜை என்று சொல்லக்கூடியதை கொண்டாடுகின்றோம். எப்பத்திலிருந்து? புரட்டாசி மாத அமாவாசையிலிருந்து மறுநாள்ல இருந்து நவராத்திரி என்கின்ற 9 நாள் கொண்டாடுறோம் இல்லையா? 10வது நாள் விஜயதசமி அப்படின்னு கொண்டாடுறோம் இல்லையா? அந்த 9வது நாள் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைன்னு ஒண்ணு கொண்டாடுறமே. நம்ம கிட்ட இருந்து ஒரு சக்தி போச்சாம், பறவைகள் கிட்ட இருந்து ஒரு சக்தி போச்சு. சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், எறும்பிலிருந்து 1000 என்று சொல்லக்கூடிய 84 லட்சம் யோனி பேதத்திலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் ஆயுதத்தை வாங்கி சக்தியை வாங்கி அதற்கு பிறகு இந்த மகிஷாசூரனை துர்கையானவள் வதம் செய்தாள். அப்படி வதம் செய்த உடனே அந்த மகிஷாசூரனை வதம் செய்த பிரம்மஹத்தி தோஷம் இவளை பிடிச்சிடுச்சு. யாரு? துர்கையை பிடிச்சிட்டது. அவளால எதுவும் செய்ய முடியல. அதனால என்ன செய்வது என்று சிவபெருமான் இடத்துல கேட்டபொழுது சிவபெருமான் சொல்றார், அம்மா, திருவெண்காட்டு தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனையும் இறைவியையும் நீ வழிபாடு செய்தால் இந்த பிரம்மஹத்தி தோஷம் என்று சொல்லக்கூடியது விலகும். எந்த தலத்தில் இருக்கக்கூடியது? இந்த திருவெண்காட்டு தலத்தில் இருக்கக்கூடிய
சுவேதேரண்ணீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய வேதாரண்யேஸ்வரரை பெருமானையும் பிரம்ம வித்யா என்று சொல்லக்கூடிய அம்பிகையும் அகோரமூர்த்தியையும் வழிபாடு செய்தால் என்ன வந்துடுது? உனக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் விலகும். அந்த பிரம்மகத்தி தோஷம் விலகும். நான் சரி, இந்த பிரம்மகத்தி தோஷம் விலகுவதற்காக அந்த துர்க்கையானவள் அந்த தலத்தில் வந்து பல ஆண்டு காலம் தவமிருந்து அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் என்ற 3 தீர்த்தத்தில் நீராடி அங்கிருக்கக்கூடிய மூவரையும் வழிபாடு செய்ததற்கு பிறகு இந்த துர்க்கையினுடைய பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி அடைந்தது. அப்போ தெரியாமல் நாம யாராவது ஏதேனும் ஒரு தவறை செய்திருந்து நமக்கு பிரம்மகத்தி தோஷம், பிரம்மகத்தி தோஷம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுவே தெரியாது. பிராமணரை கொல்லுவதற்கு பிரம்மகத்தி தோஷம். கொல்லுவதுன்னா நீ வான்னு போன்னு பேசினாவே தோஷம் வந்துருமா? யார? ஒரு பிராமணரை, அதே மாதிரி யானையை கொல்லக்கூடாது, பிரம்மகத்தி தோஷம் வரும். யானையை கொல்லக்கூடாது, பிரம்மகத்தி தோஷம் வரும். மாதா பிதா குரு தெய்வம் இந்த 4 பேரை கொல்லக்கூடாது, பிரம்மகத்தி தோஷம் வரும். கர்ப்பஸ்ரீயை கொல்லக்கூடாது. சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், முனிவர்கள் அவர்களை கொல்லக்கூடாது. இதெல்லாம் விதிவிலக்கு. எதுக்கு? இந்த பிரம்மகத்தி தோஷத்திற்கு. மொத்தத்தில் உயிரை கொல்லுவதற்கு பிரம்மகத்தி தோஷம் வரும் என்று சொல்றாங்க. ஒரு உயிரை கொன்னோம்னா என்ன தோஷம் வரும்? பிரம்மகத்தி தோஷம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து இந்த துர்க்கையானவள் எல்லா இடத்திலும் என்னவாக இருக்கிறார்? சாதாரணமான துர்க்கையாக இருக்கின்றாள். ஆனா இந்த தடத்துல மட்டும்தான் மேற்க பார்த்து சௌபாகிய துர்க்கை என்பது அவளுடைய பெயர். சௌபாகியம்னா என்ன என்னது? சௌபாகியம்னா என்னது? சௌபாகியம் அப்படின்னா என்னது? இன்னைக்கும் சௌபாகியவதி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? 16 வகையான செல்வம் கிடைத்து சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு வாழக்கூடியவருக்கு சௌபாகியவதி அப்படின்னு பேர். அப்ப எத்தனை கொடுக்குற அந்த துர்க்கை? 16 வகையான செல்வத்தை தர. 16 வகையான, இப்பெல்லாம் கல்யாணம் ஆன உடனே நம்மள என்ன சொல்லுவா? 16 பெற்று பெருவாழ்வு வாழு. அந்த காலத்துல அதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியல. என்ன பண்ணா? குழந்தை செல்வத்தை பெருசா கருதுனா. குழந்தை செல்வத்தை 16, 15, 12 அப்படிதான் இருக்கும் அந்த காலத்துல எல்லாம். இப்பெல்லாம் 1க்கு மேல. ஆமா, வேணவே வேணாம். அதை வச்சு சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. உண்டா இல்லையா? 16 வகையான செல்வம். இன்றைய தினத்தில் வெள்ளிக்கிழமையாக இருக்கின்றதுனால அந்த செல்வத்தை அபிராமி என்கின்ற அம்பாளுடைய பேர்ல அபிராமி பட்டர் பாடிய 16 வகையான செல்வம். கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணியே அருள்வாமியே அபிராமியே. இதான் 16 வகையான செல்வம். அப்போ இந்த 16 வகையான செல்வத்தை கொடுக்கக்கூடியவளாக யார் இருக்கா? சௌபாகிய துர்க்கை அந்த தலத்துல வீற்றிருக்கிறார். அது மட்டும் இல்ல, எல்லா தலத்திலும் வடக்கு பார்த்திருக்கக்கூடிய துர்க்கை இந்த ஒரு தலத்தில் மட்டும் மேற்க பார்த்து இருக்கின்றாள். அப்பதனால அவளுக்கு என்ன பேரு? சகல செல்வங்களை தரக்கூடிய துர்க்கையாக அங்கு இருக்கின்றாள். சகல துர்க்கை என்று சொல்லக்கூடியவளாக இருக்கிறாள். அப்போ அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய வெண்காடு எது? திருவெண்காடு தலம். புத பகவான் அந்த தலத்துல வந்து யாரு ஆட்சிக்குரியவர்? புத பகவானுக்கு உரிய தலம் அந்த திருவெண்காடு. சந்திரனுடைய மகன் புத பகவான். சந்திரனுடைய
மகன் புத பகவான். எந்த சந்திரன்? தேய்விரை வளர்விரையில் இருக்காரே அந்த சந்திரனுடைய மகன்தான் புத பகவான். ஆதியிலே யாருக்கு? தர்மராஜா பிறப்பதற்கு முன்னதாக 36வது வம்சத்தில் பிறந்தவர் புத பகவான். புத பகவானுடைய வம்சம்தான் தர்மராஜா. சந்திர குலத்தில் பிறந்தவங்க பாண்டவர்கள். சூரிய குலத்தில் பிறந்தவர் ராமபெருமான். எதுகுலத்தில் பிறந்தவர் பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், யார் யார் குலம் என்னன்னு. சந்திரகுலத்தில் பிறந்தவர் தான் தர்மராஜா. பாண்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சந்திரகுலத்தில் பிறந்தவங்க. அந்த சந்திரனுடைய மகன் புதன். சந்திரனுடைய மகன் புதன் நவகிரகங்களில் ஒருவராக இடம் பிடிக்கிறார். புத பகவான் இருக்காரா இல்லையா? இன்னைக்கும் நவகிரகத்தில் ஒருத்தராக இருக்கிறார். உலகத்தில் குரு கூட வக்கரமடைவார், ஆனா புதன் மட்டும் வக்கரமடைய மாட்டார். அவ்வளோ நல்ல கிரகம் யாரான்னு கேட்டா இந்த புத பகவான். ஆனா அப்பா அம்மா செய்த கருமத்தின் காரணமாக ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அலி கிரகமாக இருக்கின்றார். என்ன கிடையாது? அலி கிரகமாக இருக்கின்றார். அப்பா செய்த பாவம், சந்திர பகவான் செய்த கர்மா. ஏன் சந்திர பகவான் என்ன கர்மா பண்ணார்? 27 பெண்ணை கல்யாணம் பண்ணார். ஒருத்திக்கு மட்டும் பட்டு புடவை, மற்ற பேருக்கெல்லாம் நூல் புடவை. மற்றவங்களுக்கெல்லாம் நூல் புடவை கொடுக்கலாமா? தப்பு தானே, பாவம் தானே. நம்பி வந்த மனைவியை கைவிடலாமா? விடக்கூடாது இல்லையா? அதுவும் 27 பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொண்டதற்கு பிறகு சமமா நடத்துவது தானே சிறப்பு. கல்யாணம் பண்ணும் பொழுதே எனக்கு ரோகிணி மட்டும் போதும்னு சொல்லி இருக்கணும். மற்ற பெண்களை சொல்லு, இந்த பெண்ணை மட்டும் திருமணம் பண்ணியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. 27 பேரையும் திருமணம் பண்ணிட்டு 27 பேரையும் கண்டு ஒருத்தியை பார்த்துட்டு மற்ற 26 பேரையும் கண்டுகொள்ளவே இல்லைன்னா அந்த பெண்கள் மனம் எவ்வளவு நொந்திருக்கும். ஆண் என்று சொல்லக்கூடியவர்கள் மனைவியை மனைவியாக நடத்தணும். சில பேர் வாயால பேச மாட்டாங்களாம். எதில் பேசுவாங்க? கையால் பேசுவாங்க, கட்டையால் பேசுவாங்க. அப்படியெல்லாம் உண்டு தானே? உண்டு தான், இல்லைன்னெல்லாம் சொல்லிக்க முடியாது. அப்போ உண்டு, இப்பெல்லாம் இல்லை. இப்போ நீங்க வேறமா, அடுத்த வினாடி போய் இப்பெல்லாம் கோர்ட்ல கேஸ் கொடுத்துட்றாங்க, டைவர்ஸ் அப்படின்னு. நீங்க வேற ஏன் சும்மா இருங்க. ஒரு காலத்தில் இருந்தது, ஒரு காலத்துல இருந்தது, இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா இப்பெல்லாம் நீ அப்படி தட்டுறதுக்கு முன்னாடியே அங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் போயிடுது. அது மேல தெரியுமா? அடிக்கிறியா? அடி அடி, முடிஞ்சா அடிச்சுப்பார். ஆதாரத்தை கையில வச்சுக்கிறாங்க, அடிச்சுக்கிறேன்னா. அது ஒரு காலம் இருந்துச்சு, இப்பெல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்ல, இப்ப இன்னொரு சட்டம் இருக்கு. என்ன தெரியுமா? பெண்ணையே பெண்ணினுடைய அனுமதியே இல்லாம மனைவியா இருந்தாலும் தொடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. அதனால அதெல்லாம் அப்ப இருந்திருக்கலாம், அடிச்சிருக்கலாம். அது உண்மை, இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. நானே எங்க வீட்டுக்காரர்கிட்ட சாகரத்துக்கு முன்னாடி கூட முந்தின நாள் கூட அடி வாங்கியிருக்கிறேன். ஆமா, திட்டுவார். அவருக்கு என்ன திட்டம்னா, நான் எப்பயும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒன்று சாப்பிடு, ஒன்று தூங்கு, ஒன்று வேலை செய்ய, இல்லையா புக்கு படி அப்படின்பார். கிட்டத்தட்ட டிவின்னு ஒன்று இருந்தது. 25 வருஷமா அந்த டிவியாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் அதிகமாக செய்தி பார்ப்போம், அவ்வளவுதான். சீரியல் எல்லாம் பார்த்ததே. அதனால அந்த மாதிரி ஒரு காலம் இருந்தது, ஆனால் இப்பெல்லாம் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, மனைவி என்று சொல்லக்கூடியவளை துன்புறுத்த கூடாது என்பது நான் சொல்லல, சிவபெருமான் சொல்லி கொடுத்தார். சந்திரனுக்கு புத்தி புகட்டினார். நாளொன்றுக்கு தேய்ந்து ஓய்ந்து ஒளிந்து மாண்டு போக கடவுதுன்னு தட்சன் சாபம் கொடுத்த பொழுது இறைவன் சிவபெருமான் இடத்துல தான் போய் அடைக்கலம் புகுந்தார். அப்ப யாரும் அடைக்கலம் கொடுக்கல, சிவபெருமான் தான் மாத்தி அமைச்சு அமாவாசை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மறைஞ்சி வாழு, மற்ற நாள் நான் கொடுக்கக்கூடிய வரத்தின் காரணமாக வளர்பிறையாகவும் முழு பௌர்ணமியாக ஒரு நாள் காட்சி கொடுத்து
மற்ற 15 நாள் தேய்பிரையாகவும் மாறக்கடவது என்கின்ற வரத்தை கொடுத்தவர் அவர்தான். அப்போ அவர் செய்தது மனைவிக்கு தவறுதானே, துரோகம் தானே, கஷ்டம் தானே. அப்ப அந்த பெண்கள் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு துன்பப்படுவாங்க. அப்ப நான் யோசிக்கணும், சந்திர பகவான் பண்ண பாவத்துக்கே அவர் தண்டனை அனுபவிச்சுக்கிறாருன்னா நாமெல்லாம் அப்பா செய்த பாவம் பிள்ளைகளுக்கு வரும்ல. அதனால் அவருக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அழியாக புத பகவான் பிறந்தார், அழியாக பிறந்தார். அவர் வேதனைப்படுறார். வேதனைப்பட்ட உடனே அப்போ அப்பா கிட்ட கேட்கிறார். என்ன பெரியவங்க அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, மாதா பிதா செய்வது மக்களுக்கும்பாங்க. அப்ப நாம எல்லாம் என்ன பண்றோம், நிறைய பேர் என்ன பண்றோம்னா அவங்களுக்கு பொருள் சேர்ப்பதிலேயே குறியா இருக்கிறோம், திருவருளை சேர்ப்பதில் குறியாகவே இல்லை. அதான் விஷயமே. அங்க திருவருளை சேர்க்கணும், அதான் எல்லாருடைய தன்மையும். திருவருள் சேர்த்தோமே ஆனால் அவர்களுக்கு செல்வம் என்பது ஆட்டோமேட்டிக்காகவே கிடைச்சிரும். அப்ப என்ன சேர்க்கணும், இறைவனுடைய திருவருளை சேர்த்து வைக்கணும். குழந்தைங்களுக்கு காரு சேர்த்து வைக்கிறோம், பங்களா சேர்த்து வைக்கிறோம், வாசல் சேர்த்து வைக்கிறோம், வீடு சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சேர்த்துறோமே தவிர திருவருளை சேர்க்க மறந்துடுறோம். அதனாலேயே அந்த குழந்தைகள் தீய வழியில தீய செல்வத்திற்கு வேற மாதிரி போறாங்க. அப்ப திருவருளை சேர்க்கணும்னு அர்த்தம். அந்த திருவருள் என்று சொல்லக்கூடியது புத பகவானுக்கு கிடைக்கல. அப்பதான் குரு கிட்ட கேட்கிறார். இப்ப அவங்க குலத்துக்குன்னு ஒரு குரு இருப்பார் இல்லையா, அந்த குரு கிட்ட கேட்டார். குரு பகவான் கிட்ட கேட்ட உடனே குரு பகவான் சொல்றார், உலகத்தில் சிவபெருமானை போன்ற கருணை கடவுள்கள் இல்லை. சரி, கைலாயத்துல போய் கைலாயம் எல்லாம் வேண்டாம், பூமி தான் சிறந்தது. ஏன், எல்லாரும் பூமியில போய் தான் தவம் பண்றாங்க. எங்க போய், பூமியில. யமதர்மராஜா எங்க தவம் பண்ணார், இமயமலையில தவம் பண்ணார். சனீஸ்வரர் காசியம்பதியில் தவம் பண்ணி தான் ஈஸ்வர பட்டம் பெற்றார். ராவணேஸ்வரர் தவம் பண்ணார், பூமியில தான் தவம் பண்ணி 9 தலையை வெட்டி யாக குண்டத்துல போட்டு ஈஸ்வர பட்டம் வாங்கினார். அகத்தியர் தவம் பண்ணார், எங்க தவம் பண்ணார், பொதிகை மலையில தவம் பண்ணார். அப்பனா தெரிஞ்சுக்கங்க பூமி எவ்வளவு சிறந்தது. அதனாலதான் அவ்வை பிராட்டி சொன்ன, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அதை விட அரிதுன்னா. எதை, மனுஷனா பிறக்கிறது பெரிய விஷயம் இல்ல, அதுல கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறப்பது அரிதுன்னா. அப்போ பூமியில தான் மனிதனா பிறக்க முடியும், தேவலோகத்துல போய் பிறக்க முடியுமா, முடியாதுல்ல. அப்ப இந்த பூமி எவ்வளவு சிறந்தது. அப்ப சொன்னார், நடுநாடு என்று சொல்லக்கூடிய தலத்தில் இருக்கக்கூடிய திருவெண்காடு என்கின்ற இடம் இருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய ஈஸ்வரனை நீ தவம் செய்து வழிபாடு செய்தாயே ஆனால் நிச்சயமாக நீ ஆணாக மாறலாம் சொன்னாங்க. புத பகவான் வந்தார், அந்த தலத்துக்கு வந்து 1000 ஆண்டு காலம் தவம் செய்துகிறார். எத்தனை வருஷம், 1000 ஆண்டு காலம் புத பகவான் அந்த தலத்தில் தவம் செய்கிறார். அப்படி 1000 ஆண்டு காலம் தவம் செய்த பொழுது இறைவன் சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அப்படி காட்சி கொடுத்த உடனே, அப்பா என்ன வேண்டும்னார். சுவாமி, ஆணும் அல்லாமல் பெண்ணும் அல்லாமல் இருப்பது எவ்வளவு கொடுமை இல்லையா, எவ்வளவு கொடுமை இல்லையா. அதனால என்னை அலி என்று சொல்லக்கூடிய நிலையில நான் இருக்கேன் கிரகத்தை. அதனால நவகிரகங்களில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும், இந்த தலத்தில் மட்டுமாவது எனக்கு ஆண் தன்மையை கொடுங்கள் என்று கேட்டார். என்ன தன்மை, ஆண் தன்மை என்று சொல்லக்கூடியதை கொடுங்க என்று கேட்டார். அந்த ஒரு தலத்தில் புத பகவான் ஆண் தன்மையோடு இருக்கின்றார். அதனாலதான் அந்த தலத்துக்கு புதர திசை என்று சொல்லக்கூடியது நடக்கின்ற பொழுது, புத புத்தி நடக்கின்ற பொழுது அந்த தலத்துக்கு போய் எவர் ஒருவர் அங்கிருக்கக்கூடிய இறைவனையும் புத பகவானையும் அம்பாலையும் வழிபாடு செய்தால் 16 வகையான செல்வத்தோடு பட்டம் பதவி என்கின்ற எல்லாம் கிடைக்கும். டாக்டர் படிக்கணும்னா இந்த புத பகவானுடைய அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் டாக்டர் படிக்க முடியும். மெடிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியதை படிக்கணும்னா இந்த புத பகவான், இந்த திருவெண்காட்டு தலத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் மெடிக்கல் ஷீட்டு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. மருத்துவன் அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும் இல்ல, இந்த தலத்துல புத பகவான் என்னவாக இருக்கிறார், ஆணாக இருந்து அருள் பாலிக்கின்றாராம்.
அப்போ ஆணாக இருந்து நவகிரகத்தில் ஒருவராக இருந்து 1000 ஆண்டு காலம் பூஜை செய்த ஒரு பெருமான் திருவெண்காடு. அப்போ அந்த திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய தலம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்க்கணும். அடுத்ததா தட்சிணாமூர்த்தி. எல்லா தலத்திலையும் தட்சிணாமூர்த்தி எப்படி இருப்பார்? எந்த பக்கம் பார்த்திருப்பார்? தெற்கு பார்த்திருப்பாரு. கால் எப்படி மடக்கி வச்சுன்னு இருப்பார்? ஒரு கால் கீழே இருக்கும், ஒரு கால் மடக்கி இருக்கும். அதான தட்சிணாமூர்த்தி கோலம். ஆனா இந்த தலத்துல அப்படி இருக்க மாட்டார். இந்த தலத்துல ஒவ்வொரு கையும் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு காலும் ஒரு பக்கம் இருக்கும். ஒவ்வொரு காலும் ஒவ்வொரு பக்கம் இருக்கும், ஒவ்வொரு கையும் ஒரு பக்கம் இருக்கும். மற்ற தட்சிணாமூர்த்திக்கும் திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஒரு திசைக்கு ஒரு கையும் காலும் பார்த்துட்டு இருக்குமா. அங்க சனகாதி முனிவர்களுக்கு உபதேசனை செய்தவர் தான் தட்சிணாமூர்த்தி. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வேற, சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வேற. நிறைய பேரு கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறோம். நிறைய பேரு ஆமா, நிறைய பேருக்கு அது ஒரு இன்னும் புரிதல் வரல சரியா. சனகாதி முனிவர்களுக்கு குருவாக இருந்து உபதேசனை செய்தவர் சிவபெருமான். அவருக்கு தட்சிணாமூர்த்தி முகூர்த்தம் என்கின்றதோடு அவர் என்ன திசை பார்க்கிறார்? தென் திசை பார்த்து இருக்கின்றார். தென் திசை பார்த்து உட்கார்ந்து சொல்றார். சனகாதி முனிவர்களுக்கு பிரணவத்தினுடைய பொருளை சொல்லி கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, உபதேசனை செய்கிறார். எதை பத்தி? உலகத்தை பற்றி. என்ன படிச்சா அவங்களுக்கு சாந்தம் அடையல, நிறைய படிச்சாங்க, மனம் அமைதி அடையல. மனம் அமைதியை அடைவதற்கான வழி சொல்லுங்க சுவாமின்னு இறைவனை வேண்டி பிரார்த்தித்து அவர்களை இருக்கின்ற பொழுது பிரம்மகுமாரர்கள் என்று சொல்லக்கூடிய சனகாதி முனிவர்கள் 4 பேர். அந்த 4 பேருக்கு உபதேசனை செய்த கோலம்தான் தட்சிணாமூர்த்தின்றது. ஆனா நவகிரகத்தில் இருக்கக்கூடியவர் வியாழ பகவான், அவருக்கு குருன்னு பேர். 33 கோடி தேவர்களுக்கு குரு அவர். நம்ம 12 ராசியில இருக்கக்கூடியதுல நமக்கு 9 நவகிரகத்தில் இருக்கக்கூடியவர் குரு. அதுக்குதான் அவர் குரு. அந்த குருவுக்கு இந்த தட்சிணாமூர்த்தி குரு. இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு கொண்டக்கடலை மாலை இவருக்கு போடுறதா அவருக்கு போடுறதா அந்த சந்தேகம். 2 பேருக்கும் போடலாம். ஆனா குரு வக்கரம் அடைந்திருந்தாலோ, குரு பார்வை கிடைக்கணும்னாலோ, இல்ல குருவை வணங்கி பெற வேண்டியதை பெறணும் அப்படின்னு நினைச்சா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு தான் போடணுமே தவிர தட்சிணாமூர்த்திக்கு போடக்கூடாது. தட்சிணாமூர்த்தி லேட்டா தான் அங்க போய் சொல்லுவார், உடனே எல்லாம் சொல்ல மாட்டார். ஏன்னா உனக்கு கிடைக்கணுமா வேண்டாமான்னு தட்சிணாமூர்த்தி ஆராய்ச்சி பண்ணுவார். ஆனா குரு அப்படி இல்லை, வணங்கினா கொடுத்தே ஆகணும், அதான் குரு. நவகிரகத்தினுடைய வேலை என்னது? வணங்கினா கொடுக்கணும், அதான் அதனுடைய வேலை. ஆனா தட்சிணாமூர்த்தி அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு புண்ணியம் பண்ணி இருக்கணும், தவம் பண்ணி இருக்கணும். அப்படி தவம் பண்ணி புண்ணியம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ஆராய்ச்சி பண்ணி, அப்பா குரு கொஞ்சம் பார்வை பார்த்துரு அப்படின்னு அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார். அவ்வளவுதான். அப்பனா என்ன அர்த்தம்? இவரை வணங்க வேண்டாமான்னு அர்த்தம் கிடையாது. இவர்கிட்ட வணங்கினால் ஞானம் கிடைக்கும், மும்மலங்கள் நிவர்த்தியாகும், நான் என்கின்ற அகந்தை போகும். அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? ஞானத்தோடு அறிவோடு முக்தி என்கின்ற ஒன்றையும் தருவார், முக்தியை தருவார். நான் என்கின்ற அகந்தையை அழிப்பார் தட்சிணாமூர்த்தி. நான் என்கின்ற அகந்தை. இன்னொன்னு, வாழ்க்கையில திருப்தி அடையக்கூடிய மனதை தருவார். போதும் என்கின்ற மனம் இருக்கு இல்லையா, அது தரக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி. ஏன்னா அது தெரியாம தான் சனகாதி முனிவர்கள் அவர்கிட்ட கேட்டாங்க. போதும் என்கின்ற அந்த மனத்தோடு முக்தி என்கின்ற நிலையை அடைவதற்கு என்ன ஞானம் தேவை என்பதை சொன்னவர் அவர். அதனாலதான் அவருக்கு தட்சிணாமூர்த்தி முகூர்த்தம். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பிரம்மா என்று சொல்லக்கூடியவர். 33 கோடி தேவர்கள், 1008 அண்டங்களை 108 யுகமாக சூரபதமன் ஆட்சி பண்ணா இல்லையா? அப்படி ஆட்சி பண்றதுக்கு முன்னாடி முருகப்பெருமானுடைய அவதாரம்,
அருவமும் ஆகி உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்றார். அப்போ கந்தபுராணத்துல இந்த உலகம் உய்யறதுக்காக முருகப்பெருமானுடைய அவதாரம் நடக்குது இல்லையா, அந்த முருகப்பெருமான் அவதாரம் பண்ணிட்டார். பிரம்மா வரார், பிரம்மலோகத்திலிருந்து வந்தவர் பார்த்தார். ஏற்கனவே நாராயணர் வந்துட்டார். நாராயணர் வந்தவர் சொன்னார், சிவனுக்கு எப்படி ஒரு வணக்கம் போட்டாரோ அப்படியே முருகனுக்கும் ஒரு வணக்கம் போட்டார். வணக்கம் வச்சு அப்படி போட்டு முடிச்சாரு. சும்மா இவர் பின்னாடி வராரு பிரம்மா, சொல்லணுமா இல்லையா சுவாமி வணக்கம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? இது நேற்று பேஞ்ச மலையில் இன்னைக்கு முழிச்ச காலம். நாம எப்போத்திலிருந்து இருக்கிறோம், இவரை விட பெரியவு. நான் போய் இந்த பொடி பையனை வணங்கணுமான்னு கொஞ்சம் இந்த மானாக்கான அறிவுரை நம்மளாம் நிறைய கொஞ்சம் படிச்சுட்டாவே மானாக்கானா வந்துடுது. நான் எவ்வளோ படிச்சுக்கிறேன் தெரியுமா? ஆமாம், மாமியார் படிக்காதவங்க, மருமக கொஞ்சம் படிச்சிருக்கோம், அது சொல்லும் உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது. நான் எவ்வளோ படிச்சுக்கிறேன், உங்களை விட நான் அதிகமாக வாங்குகிறேன் சம்பளம். உங்கள் அம்மா ஒன்றா ரொம்ப வருது கிராஸில் வழியில் சொல்லி வைங்க, ஒன்று அது இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும். படிச்சுட்டா பணிவு வரணுமா? என்ன வரணும்? பணிவு வரணும். படிப்பு என்பது எதை வளர்க்கிற? அறிவை வளர்ப்பதற்கு படிப்பு, அவ்வளவுதான். நம்ம விலங்கோட விலங்கா இருந்துருவோம். அந்த கல்வி அறிவு என்பது வந்தாதான் நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியும்? விலங்கிலிருந்து கொஞ்சம் வேறுபடுவோம், புரியும். சில விஷயங்கள் புரியாது, சில விஷயங்கள் புரியும் இல்லையா? அப்ப அறிவு தேவைப்படுகிறது. அதற்கு அந்த அறிவு வளர்த்துக்கணுமே தவிர என்ன பண்ணக்கூடாது? அகங்காரம் வரக்கூடாது மனசுல. இப்ப இந்த பிரம்மா வணங்காம போறார். போன உடனே வீரவாகு தேவரை கூப்பிட்டு கேட்டார் முருகப்பெருமான். யார் அவரு? நான்முகன், படைக்கும் தொழில் செய்யக்கூடிய நான்முகன். ஓ அப்படியா? முன்பு போனாரே அவர் காக்கும் தொழில் செய்யக்கூடிய உங்க மாமா, தாய் மாமா, உங்க அம்மாவை தாரவாத்து கொடுத்தவர். ஓ அவர் பணிந்தார், இவர் பணியாமலே போகிறாரே, அவரை நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடுவோம். இந்த வீரவாகு தேவர் அதாவது எப்பவுமே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தலையெல்லாம் சில நேரத்தில் ஆடவே ஆடாது. இந்த வால் இருக்குப்பா, அதுதான் கொஞ்சம் ஆடும். அது மாதிரி வீரவாகு தேவர் இவர் கூப்பிட்டாரு, அவர் கூப்பிட்டாருன்னு கூப்பிட்டு இருக்கணும்ல. இவர் போனார், ஓய் 4 முகம் அழைக்குது 6 முகம். எப்படி? ஹோய் 4 முகம் அழைக்குது 6 முகம் அப்படின்னார். சொன்ன அடுத்த வினாடி அவர் பார்த்தார், என்னவா? இப்போ நிறைய பேர் அப்படி கேள்வி கேட்போம்ல, அது மாதிரி இல்ல, அங்க வந்து கேட்டு எனக்கு தெரியாது. சரி இவர் போனார். ஆமா நீங்க பிரம்மா என்ன தொழில் பண்றீங்க? படைக்கிற தொழில். எதை வச்சு படைக்கிறீங்க? பிரணவத்தை வைத்து. பிரணவத்திற்கு பொருள் சொல்லுங்கள் பார்ப்போம். சும்மா போடுற மந்திரம் தானேன்னு விட்டார். என்னது? ஓம் என்பது பிரணவம் அப்படின்னா யாருக்காவது அது பிரணவத்துக்கு பொருள் என்னன்றது தெரியுமா? என்ன பொருள் அதுக்கு? தினம் தினம் புதிய புதிய அர்த்தத்தை தரவல்லது பிரணவம். தினம் தினம் புதிய புதிய பொருளை தரவல்லது பிரணவம். தினம் தினம் புதிய புதிய ஆற்றலை தரவல்லது பிரணவம். தினம் தினம் காலத்துக்கு ஏற்றார் போல. காலம் எது? திரேதாயுகம், கிரேதாயுகம், துவாபர யுகம், இப்ப நடக்கிறது கலியுகம். எத்தனை யுகம் மாறினாலும், எத்தனை தலைமுறை மாறினாலும் பிரணவம் அந்தந்த நேரத்திற்கு ஏற்றார் போல தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளும். அதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாரு. ஃப்ரிட்ஜில் என்ன கலர்ல நீங்க தண்ணி பாக்ஸ்ல ஊத்தி வைக்கிறீங்களோ அந்த கலர்ல அது மாறி போயிடும். ப்ளூ கலர்ல ஊத்தி வச்சா ப்ளூவா தெரியும்,
பாக்ஸ் தான் ப்ளூ, தண்ணி என்னது ஒரே கலர் தான். அப்போ அந்த இடத்திற்கு தகுந்தாற் போல, அந்த நிறத்திற்கு தகுந்தாற் போல தண்ணி மாறுத. காலத்திற்கு ஏற்றாற் போல பிரணவம் தன்னை மாற்றிக்கொண்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் சொல்லணும், அதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்கள்லாம் நடந்து வந்தீங்க. இப்பெல்லாம் ஆட்டோ இருந்தா வருவோம், பஸ் இருந்தா வருவோம், உண்டா இல்லையா? அப்புறம் கார் இருந்தா வருவோம். ஒரு காலம் அதெல்லாம் இருக்கு இல்லை. இப்போல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க, நான் எப்பவுமே மாசத்துக்கு ஒரு 10 வாட்டி ஃப்ளைட்லேயே தான் பறக்கிறது. ஆமாம், சொல்றான் இல்லையா? அது மாதிரி சொல்லிப்போம்ல. அப்போ அப்ப இருந்த காலம் நடந்து வந்தோம், காலத்திற்கு ஏற்றார் போல கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கொண்டே இருக்கு. ஆனா என்னைக்கும் இறைவன் இங்கே தான் இருக்கிறார். அப்பன்னா என்ன அர்த்தம்? காலத்திற்கு ஏற்றார் போல பிரணவம் என்கின்ற ஒன்று பொருளாக எந்தெந்த ரூபத்தில் வடிவம் எடுக்கணுமோ அந்த ரூபத்துல எடுக்கும். இன்னொன்று, எந்த மந்திரம் உச்சரித்தாலும் பிரணவத்தை போட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய வாக்கியம் பிழை இல்லாமல் வரும். ஓம் சரவணபவ, ஓம் நமச்சிவாய, ஓம் துர்கையே போற்றி, ஓம் காமாட்சியே போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் விநாயகா போற்றி, ஓம் கந்தா போற்றி. நீங்க எந்த கடவுள் பெயர் போட்டாலும் முன்னாடி ஓம் போட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய வாக்கியம் பிழை இல்லாமல் வரும் என்பதற்கு பிரணவம் ஒரு சாட்சி. பிரணவத்தை போட்டு சொன்னீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இறை நாமத்திற்கு பல மடங்கு சக்தி கூடும். பிரணவம் சொல்லாம எந்த மந்திரத்தையும் சொல்லக்கூடாது. பிரணவத்தை போடாம சொல்லாம இப்போ ஒரு எழுதுறது கூட நம்ம என்ன பண்றோம், பிள்ளையார் சொல்லி போடுறோம். அது போல இது பிரணவம் அப்படின்னு சொல்லு. இப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு, சும்மா போடுற மந்திரம் தான். சிவபெருமான் தொழில் கொடுத்தார், இதை படைக்கிற தொழிலை. அப்ப வாங்குற பொழுது இவர் என்ன பண்ணிருக்கணும், பிரணவத்துக்கு பொருள் சொல்றார். இந்த பிள்ளையார் சுழிகெல்லாம் அர்த்தம் எவன் தெரிஞ்சு வச்சுக்கிறது, சரி சொல்லுங்க சுவாமி சொல்லு. அவர் பாட்டுக்கு விட்டார், கேட்கவே இல்லை. மற்றதெல்லாம் கேட்டார், பிரணவத்தை சொல்லுகிற பொழுது கேட்கல, விட்டுட்டார். பிரணவத்தை கொண்டு இப்ப பொருள் தெரியல, பிரணவத்தை கொண்டு படைக்கிறன்னு சொல்லி பிரணவத்திற்கு பொருள் தெரியாம நீ என்னையா படைப்ப? தலையில ஒரு குட்டு குட்டினார், இருந்ததும் மறந்து போச்சு. முருகப்பெருமான் பிரம்மதேவரை அந்த தலையில குட்டினார். 4 தலையிலையும் குட்டுப்பட்ட பிரம்மதேவர் உண்டு, 4 தலையிலையும் குட்டுப்பட்ட பிரம்மதேவர் உண்டு. இப்ப குட்டிட்டார், இருந்தது எல்லாம் மறந்து போச்சு. இப்ப சாதாரணமா நம்ம கையால கொட்டினா பரவாயில்ல, 5 முகமாச்சு விட்டுடும். இது 6 முகம் விடுமா? 6 முகம், 4 முகத்தை கொட்டா என்ன ஆக யோசிச்சு பாருங்க. இருந்ததும் போச்சு, மறந்து போச்சு. படைக்கிறது எப்படின்னு தெரியல, சிறையில வச்சுட்டார் முருகப்பெருமான். முருகனே இப்ப படைக்கிறார், முருகனே இப்ப படைக்கிறார். அப்படி படைத்த பொழுது பிரம்மாவை சிறையில் அடைச்சிட்டார். முருகன் சொன்ன உடனே சிவபெருமான் ரெக்கமெண்டேஷன் வரார், அம்பாள் வராங்க, எல்லாம் வந்தாங்க ஒவ்வொருத்தர. முருகா அவரை வெளியில விடு. அப்ப அவருக்கு பிரணவத்துக்கே பொருள் தெரியல. உனக்கு தெரியுமா? ஓ தெரியுமே. யாரா சொல்லி கொடுத்தா? குருவா இருந்து பார்வதி ஆறுமுக பெருமான் உற்பத்தியாகி வளர்ந்து கார்த்திகை பெண்கள் வளர்த்த உடனே 6 பேரையும் ஒன்னா சேர்த்து இந்த கடைசி குழந்தைங்க மேல எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த அம்மாக்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாசம் வச்சுருப்பா. அப்பம்மா 2 பேருக்குமே கடைசி குழந்தைங்க மேல கொஞ்சம் பாசம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா அதுக்கு அடுத்து அவங்களுக்கு குழந்தை பிறக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கடைக்குட்டி மேல மட்டும் கொஞ்சம், முத குழந்தை கொஞ்சம் தூங்கி நிறுந்துச்சு, ஏய் மூதேவி சீக்கிரம் எழுந்திரியன்வா. அதே இந்த கடைசி குட்டி கொஞ்சம் தூங்கி இருந்தாடே, அவன் குழந்தாடா மா, வயசு 25ஆவது இன்னும் குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்க, பெரியவன் சொல்லுவான். இது எல்லா வீட்லயும் நடக்கிற விஷயம். அதனால இங்க சொல்லும் பொழுது இந்த கடைக்குட்டினாவே கொஞ்சம் பாசம் ஜாஸ்தி. அந்த அம்மா என்ன பண்ணா, இந்த மடியில தூக்கி வச்சுட்டான். யார? முருகப்பெருமான். இப்ப சிவபெருமான் பிரணவத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. யாருக்கு? அம்பாளுக்கு. இது படுத்துன்னு இருக்குது சும்மா இல்லை, காதை கொஞ்சம் தீட்டி வச்சு கேட்டுக்கு. என்னமோ அப்பாவும் அம்மாவும் ரகசியம் பேசிக்கிறாங்களே, என்னவா இருக்கும்னு கொஞ்சம் கேட்டார். ஒரு காதாண்டா பரவாயில்ல,
எத்தனை காது? 12 காது. ஒரு காதுல கேட்கறதையே நம்மெல்லாம் முழுசா வச்சுக்க மாட்டேங்கிற அவர் 12 காதுல கேட்டுக்கிறாரு. எப்படி இருக்கும்? இங்க வச்சுட்டார், நிலைநிறுத்தி கொண்டார். அப்படி நிலைநிறுத்தி கொண்டதனால இப்ப சொல்றாரு முருகப்பெருமான், குருவாக இருந்து தாங்கள் கேட்பதா இருந்தா யாரு? நான் குருவாய் இருந்து சொல்லும் பொழுது நீங்க சீடனா இருந்து கேட்பதா இருந்தால் பிரணவத்துக்கு பொருள் சொல்றேன். அதுதான் சுவாமி மலை. தகப்பன் சுவாமின்னு பேரு யாருக்கு? முருகப்பெருமானுக்கு. சுவாமி மலை அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையன்னு பேரு. இப்போ அந்த திருவிளையாடல் நடந்ததல்லவா, பிரம்மாவுக்கு எல்லாம் மறந்து போச்சு. தலையில கூட்டிட்டு இப்ப சிறையில இருந்து விடுவிச்சுட்டாங்க. பிரம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாம் மறந்து போச்சு. படைக்க தொழிலில் போய் உட்கார்ந்தா படைக்க முடியல, என்ன செய்வது என்று தெரியல. தெரியாத பொழுது அப்பதான் சொல்றார், சுவாமி எனக்கு எல்லாம் மறந்து போச்சு, நான் என்ன செய்வது? அப்பதான் சித்தி புத்தி என்று 2 பேரை படைச்சு கொடுத்தார் பிள்ளையார். அந்த சித்தி புத்தி என்கின்ற 2ஐ வைத்து சமஷ்டி பிரணவம் வியட்டி பிரணவம்னு பேரு, ஆண் பிரணவம் பெண் பிரணவம்னு பேரு. அந்த 2ஐ கொண்டு முதல்ல படைச்சிட்டு இருந்தார். இப்ப அது எல்லாம் மறைஞ்சு போச்சு. அப்படி மறைந்ததுனால இப்ப என்ன பண்றார்? சிவபெருமான் காலில் போய் விழுந்து கதறார், சுவாமி படைக்கிற தொழில் நின்று விட்டது, நான் எதை கொண்டு எப்படி படைப்பது என்பது மறந்து போய்விட்டதுன்னு சொல்லும் பொழுது அப்ப சிவபெருமான் சொன்னார், ஆதி சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய திருவெண்காட்டு தலத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய திருவெண்காடரையும் அங்கு இருக்கக்கூடிய பிரம்ம வித்யாவையும் நீங்கள் என்ன தீர்த்தம், அங்க இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் என்கின்ற இந்த 3 தீர்த்தத்தில் நீராடி அங்கு அமர்ந்து அந்த பிரம்ம வித்யா உங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பால் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மறந்து போன கல்வியை அந்த தலத்தில் வந்துதான் பிரம்மதேவர் கற்றுக்கொண்டார். படிக்காத குழந்தைங்க இருந்தா இந்த தலத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த 3 குளத்துல முங்க வச்சு நீராட வச்சு, முங்கன்னா உடனே என்னமோ நினைச்சுக்காதீங்க, ஆமா நீராட வச்சு குளிச்சு அதற்கு பிறகு வந்து இந்த புத பகவானையும் சிவபெருமானையும் அம்பாலையும் வணங்கினோமே ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 75% பிள்ளைகள் என்ன எடுப்பாங்க? மார்க் வாங்குவாங்க. கல்விக்கு உரிய தலமாக இருக்கக்கூடியது. அதனால அங்க அம்பாளுக்கு என்ன பேரு? பிரம்ம வித்யா அப்படின்னு பேரு. அம்பாளுக்கே பேரு என்ன பேரு? அந்த ஆமா பிரம்ம வித்யா. அதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. இந்த பிரம்மதேவர் பிரணவத்தை மறந்து படைக்கிற தொழிலை மறந்ததனால இங்க இருக்கக்கூடிய அம்பாலும் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானும் சேர்ந்து அந்த பிரம்மதேவருக்கு என்ன கொடுத்தாங்க? பிரணவத்துக்குரிய பொருள் கொடுத்ததனால, பிரணவத்துக்குரிய பொருளை சொல்லி கொடுத்து அவருக்கு சொல்லி கொடுத்ததனால இந்த தலத்திற்கே பிரணவ பீடம்னு தான் பேரு. என்ன பேரு? பிரணவ பீடம் என்பது பெயர். 17 ஏக்கர்ல இருக்கு கோயில். எவ்வளவு? 17 ஏக்கர்ல இருக்கு. 3 குலம் இருக்கின்றது. எத்தனை குலம்? 3 குலம். ஒன்று அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம். இந்த தீர்த்தத்துல நீராடணும். சரி, இது மட்டும்தானா அப்படின்னு ஒரு கேள்வி. அங்க ஒரு அம்பாள் ஒருத்தி இருக்கிறா. இந்த அம்பாள் மட்டும் இல்ல, அங்க இன்னொரு அம்பாளும் இருக்கிறாளாம். அந்த அம்பாள் என்று சொல்லக்கூடியவள் பிள்ளை இடுக்கி அம்மன் அப்படின்னு ஒரு அம்மா இருக்கிறா. பிள்ளை இடுக்கி அம்மன் அப்படின்னு ஒரு அம்மா இருக்கிறா. அம்பாலே அப்படி ஒருத்தி இருக்கா. திருஞான சம்பந்தர் அந்த தலத்துக்கு போனார். 4 பாடல் பெற்ற தலம் அந்த தலம். ஒருத்தர் 2 பேர் இல்ல, 4 பேர். யாரு? ஆமா, அப்பர், சுந்தரர், அப்புறம் மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர். 4 பேரும் பாடல் பெற்ற தலம் திருவெண்காட்டு தலம். அந்த தலத்தில் அற்புதமான முறையில் ஞான சம்பந்த பெருமான் போலான்னு போன அவருக்கு வழி தெரியல. எங்க திருவெண்காட்டுக்கு போறதுக்கு வழி தெரியல. எல்லையில நின்று திருவெண்காடரை பற்றி பாடுறார். பாடிய உடனே சிவபெருமான் பார்க்கிறார், அம்பிகை குழந்தை அங்கேயே நின்று பாடுறா, இங்க வந்து பாடுவா, என் காதுல நல்லா கேட்கலான்னு பார்த்தேன்.
ஆனா கடைசியில அங்கேயே நின்று பாடுறானே, எப்படி நான் இதை கேட்கறது அப்படின்னார். அப்பதான் என்ன பண்ணார், அப்படியா சுவாமி இருங்க நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து என்ன பண்ணாலாம், நேரா ஞான சம்பந்தர்கிட்ட போனாலாம். போன உடனே, குழந்தை ஏண்டாப்பா இங்கேயே நின்று பாடுற? அம்மா எனக்கு திருவெண்காட்டுக்கு போறதுக்கு வழியே தெரியலம்மா. என்னடா சொல்ற, வழி தெரியலையா? சரி வா நான் கூட்டு போறேன். கையில பிடிச்சி கூட்டிட்டு வரல, இடுப்புல தூக்கி வச்சுட்டு வந்தா. இடுப்புல தூக்கின்னா இடுப்புல நீங்க எந்த பக்கம் வெயிட் தூக்குவீங்க? குழந்தைய தூக்குவீங்க இடது பக்கம் தான் தூக்குவீங்க, வலது பக்கம் தூக்க முடியாது. ஆனா அம்பிகை வலது பக்கம் தூக்கி வச்சுட்டு வந்தால, இடுக்கிட்டு வந்தால. எந்த பக்கம்? வலது பக்கம் இடுக்கி கொண்டு வந்ததுனால அந்த அம்மையாருக்கு பிள்ளை இடுக்கி அம்பாள்னு பேரு. கல்யாணமாயி 10 வருஷம் 12 வருஷம் 15 வருஷம் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் அங்க இருக்கக்கூடிய சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம் என்கின்ற தீர்த்தத்தில் ஒரு 48 நாள் அங்கேயே தங்கி இருந்து தீர்த்தமாடி அங்கு இருக்கக்கூடிய இறைவன் முன்னாடி யாகம் வளர்த்து அங்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை உண்டு வந்தால் கண்டிப்பாக இந்த இடுக்கி அம்பாள் குழந்தை பேரு தந்ததாக வரலாறு இன்னைக்கு வரைக்கும். அந்த அம்பாளுக்கு என்ன பேரு? இடுக்கி அம்மன் அப்படின்னு பேரு. பிள்ளை இடுக்கி அம்பாள்னு பேரு. எவ்வளவு அற்புதமா இருக்குல்ல. இதோட நிக்கல, அடுத்து இன்னும் சில வரலாறுகள். பிரம்மா என்று சொல்லக்கூடியவர் அழிந்து ஆயுள் நிறைவடைந்த பிறகு இந்த திருவெண்காட்டு தலத்தில் வந்துதான் ஜீவ சமாதி என்று சொல்லக்கூடியதை அடைந்து யோக நிலை என்று சொல்லக்கூடிய தவநிலையை அடையக்கூடிய தலமும் இந்த தலம் தான். அதுக்குரிய வரலாறும் நாளைய தினத்தில் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம மெய்கண்டர் என்று சொல்லக்கூடிய சிவஞான போதம் என்கின்ற நூலை எழுதிய தலமும் இந்த தலம் தான். அதனுடைய சிறப்புகள் எப்படி, மெய்கண்டர் என்று சொல்லக்கூடியவர் இறைவனுடைய சிவபெருமானுடைய சிவஞான போதம் சைவ சித்தாந்தத்திற்கு நூலாக இருக்கக்கூடிய சிவஞான போதத்தை எழுதி கொடுத்து எப்படி அங்க வித்யா என்று சொல்லக்கூடிய இந்த பிரம்ம வித்யா எப்படி அவரை ஆட்கொண்டார் என்கின்ற வரலாறு அனைத்தையும் நாளைய தினத்தில் இந்த திருவெண்காடு தலம் என்று சொல்லக்கூடியது தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் வாழ்நாள் அடைவர் வறுமையுளார் நன்மனை மக்கள் பொன் பூன் ஆள் இடம் புகழ் போதம் பெறுவ பின்மையொன்றும் காணா நின்னாமும் கருதுகின்றோம் ஒற்றை கண்முதல் பார் மானார்வ உற்ற மயிலே வடிவுடை மாணிக்கமே. இந்த 16 வகையான செல்வத்தோடு நோயற்ற வாழ்க்கை, குறைவற்ற செல்வம் என்று சொல்லக்கூடியதை தர வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் வேண்டி பிரார்த்தித்து கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை 7 மணிக்கு உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்பதை கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.